சமுதாய சேவா சங்கத்தின் மதிப்பிற்குரிய முதுநிலை பேராசிரியர் உழவன் தங்கவேலு ஐயா அவர்கள் பின்னலை வழியே சிந்தனை உரை வழங்க இருக்கின்றார்கள். ஐயா அவர்களின் சிந்தனைக்குள் ஆழ்ந்து செல்வதற்கு முன்பாக ஐயா அவர்களை பற்றிய ஒரு சில விவர குறிப்புகளை அன்பர்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். வாழ்க வளமுடன். ஐயாவை பற்றிய ஒரு அறிமுகம். பேரன்பிற்குரிய முதுநிலை பேராசிரியர் உழவன் தங்கவேலு ஐயா அவர்கள் உலக சமுதாய சேவா சங்கத்தின் துணைத் தலைவராகவும், ஆழியாறு திட்ட இயக்குனர் விரிவாக்கமாகவும், சேலம் மண்டலத்தில் தலைவராகவும் பல்வேறு பொறுப்புகளில் மிக திறம்பட அருட்சேவை செய்து வருகின்றார்கள். நாமக்கல்லை சார்ந்த ஐயா அவர்கள் நாமக்கல் கவிஞர், நாமக்கல் ஆஞ்சநேயர் என்ற புகழ்பெற்ற வரிசையில் நமது மனதில் நிற்கும் நாமக்கல்லை சார்ந்த உழவன் ஐயா அவர்கள் மனவளக்கலையில் தன்னை இணைத்துக் கொண்டு கடந்த 40 வருடங்களாக குரு சேவை செய்து வருகின்றார்கள். தமிழகம் முழுவதும் மட்டுமின்றி வெளிநாடுகளிலும் மனவளக்கலையை, வேதாத்திரியத்தை விதைத்து வரும் பண்பாளர். ஆஸ்திரேலியா, இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா என பல்வேறு வெளிநாடுகளில் மனவளக்கலையை எடுத்துச் சென்ற பெருமைக்குரியவர்கள். குறிப்பாக இலங்கையில் மனவளக்கலை மன்றம் தோன்ற பெரிதும் காரணமாக இருந்தவர்கள் ஐயா அவர்கள். பாமர மக்களின் ஞானி என போற்றப்படும் நமது அருட்தந்தையின் தத்துவங்களை தனக்கே உரிய எளிய நடையில் நகைச்சுவையுடன் சிறப்பாக மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதில் வல்லவர் ஐயா. பழகுவதற்கு இனியவர், காட்சிக்கு எளியவர், இன்முகமும் இன்சொல்லும் இவரது இயல்பான குணம். கற்றல், கடைபிடித்தல், கற்பித்தல், தொண்டாற்றி இன்பம் காண்போம், நாம் செய்யாவிட்டால் யார் செய்வது என்பது போன்ற ஊக்கமளிக்கும் வாசகங்கள் ஐயாவின் ட்ரேட்மார்க் என கூறலாம். வேதாத்திரியத்தை உயிர் மூச்சாகவே கொண்டு தொண்டு செய்து வரும் ஐயா அவர்கள் தான் தொண்டு செய்வதோடு அனைவரையும் தொண்டாற்ற ஊக்கம் அளிக்கும் வகையில் மிக சீரிய குணத்திற்கு உரியவர்கள். இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஐயா அவர்களை இன்றைய பஞ்சகோசங்கள் என்ற தலைப்பில் சிந்தனை உரை வழங்க வருமாறு அன்பர்கள் சார்பாக வாழ்த்தி வணங்கி வரவேற்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஆரம்பிக்கலாங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வேதாத்திரியம். இந்த புனிதமான நல்ல நாளிலே, காலை பொழுதிலே, ஆழியார் திருமண்ணிலிருந்து அருட்தந்தையர் ஆசியோடும் அருட்பேர் கருணையினாலும் இப்போ சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கொடுத்த அருட்தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சியுடைய ஆற்றலுக்கும், அதே போல இறைஞானமான மெய்ப்பொருளுக்கும், அதை விட ஒரு நல்ல நிர்வாகத்தை வழங்கி நம்ம எல்லாம் வழிநடத்தக்கூடிய தலைவர் எஸ்கே பயிலாளருடைய சீரிய வழிகாட்டின்படி சந்திக்கக்கூடிய இந்த ஐடி நிர்வாகத்திற்கும் இயக்குநர் மக்களுக்கும், இதற்கான மேலாக இந்த இணைப்பில் கலந்து கொண்ட உங்களுக்கும் மனமாத நன்றியை வாழ்த்தா தெரிவித்துக்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்வளமுடன். சான்றோர்களே, இன்று நாம் சிந்திப்பது சாதாரண விஷயம் அல்ல. உலகம் முழுது வாழ்ந்த மகான்கள் அவ்வளோ பேருமே உலகத்துக்கு தந்த அற்புத புதையல். இது சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன்னா வார்த்தைகள் வேறு வேறையாக இருக்கலாம், மொழிகள் வேறையாக இருக்கலாம், ஆனா தத்துவம் ஒன்று. ஏன்னா அதான் ஏக் அலைவன் வர வார்த்தாங்களே, ஏக் அந்தம். உலகத்துல பிரபஞ்சத்துக்கு ஒரே ஒரு சக்தி தான் இருக்கு, அது மூல சக்தி ஒன்றுதான் என்பதை யாரும் மறுக்கலையே. இப்ப ஏன் நம்ம கொஞ்சம் இடையில வந்தவர்கள் எல்லாம் அந்த வார்த்தைகளை புரிந்து கொள்ள முடியாமலும் வார்த்தைகளை விளக்காமல் போனதிலே கூட இருக்கலாம். அதாவது மகிழ்ச்சி சொல்ற மாதிரி சரியான ஒரு தத்துவத்தை எளிமையாக கொடுக்கக்கூடிய ஒரு நிலை அந்த காலத்தில் இல்லை. அதனால ஒரு சொல்றாங்க இல்லையா, எந்த ஒன்றை அறிந்தேடில் இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் அறியுமே. இந்த வரி பாருங்க, எந்த ஒன்றை அறிந்தேடில் இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் அறியுமோ அதுவே காந்தமாம். முந்தையோர்கள் அகதவத்தால், அந்த வார்த்தை பாருங்க, முந்தையோர்கள் அகதவத்தால் முற்றுணர்ந்த போதிலும் முற்று வந்துட்டாங்க. அதான் மகானுடைய பெருந்தன்மை. மொழிவதற்கு ஊமையின்றி முட்டி போது நின்றனர். ஒரு காரணம் இல்லை, அவங்களால அந்த ஊமைக்கு ஒரு உதாரணம் வேணும் அல்லவா, சான்று வேணும். இல்லைன்னா யாருமே ஏத்துக்க மாட்டேன். விஞ்ஞானம் கூட என்ன சொல்றாங்க, ஏதாவது சான்று இருக்கா, எஃபெக்ட் ஏதாவது என்ன சொல்றாங்க, ஏதாவது அதுக்கு ஒரு இல்லையான விளக்கம் இருக்கா, ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்கறாங்க இல்லைங்களா. அதான உண்மை. ஆதாரம் விஞ்ஞானம் ஏத்துக்காது. அப்போ
ஊமை குறுக்கு இல்லாம முட்டி மோதி நின்றனர். இன்னைக்கு என்ன அற்புதம்! இந்த நாள் விஞ்ஞானம் ஏற்றதால், இந்த வரி ஆழமான வச்சுக்கணும். எந்த நூற்றாண்டில் இது வெற்றி பெறுவதற்கு விஞ்ஞான துணை. இந்த நாள் விஞ்ஞானம் ஏற்றதால் எங்களும் மின்சாரம் மூலம் எல்லோருக்கும் உணர்த்தலாம். படிச்சவங்க படிக்காதவங்க ஆண்கள் பெண்கள் எல்லாரும் எப்படி மின்சாரத்தை எல்லாரும் பயன்படுத்துற பாருங்க. அப்போ எல்லோருக்கும் உணர்த்தலாம். அந்த ஞானம் சரிங்க, அது மிகப்பெரிய அந்த ஞானத்தோடு அணுவிஞ்ஞானம் பாருங்க, அந்த மாவிஞ்ஞானத்தோடு அணுவிஞ்ஞானம் இரண்டையும் அறிந்து உய்ய பாலம் போன்ற ஆத்ம ஞானம் காந்தமே. ரெண்டு இணைக்கிறது காந்தம் தான். இதுதான் அருள்பிரகாச வள்ளலார் தான் மெய்ஞானத்தை விஞ்ஞானத்தோடு இணைத்தவர். அடுத்தது அடிக்கடி சொல்லுவாங்க. அந்த காலம் அவருக்கு சொல்லக்கூடிய காலத்தில் அதை ஏற்றுக்கொள்ளுடைய சூழ்நிலையும் மனவாவும் மக்களுடைய நிறைவே இல்லை. அன்னைக்கு விஞ்ஞானம் அவ்வளவு ஆழமா எல்லாரும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு இல்லை. ஆனா இந்த நாள் இருக்கு. அதனால இன்றைய சிந்தனை என்னன்னு கேட்டா, இந்த வேதாத்திரிய காந்த தத்துவம் சாதாரணமானதில்லை. நான் என்ன கொடுத்திருக்கேன்னா, தவத்துல ராஜயோகத்தையும் தத்துவத்துல காந்தத்தை கொடுத்திருக்கேன். அடிக்கடி சொல்லுவேன். அதான் காந்த தத்துவ ஞான பேராசிரியர் மகிழ்ச்சி. சாதாரணமானது தத்துவ ஞானி, ஒரு காந்த தத்துவ ஞானி. அது கிடைச்ச ஒரு பாக்கியம். சரி, இப்ப என்ன பண்ணோம்? இன்றைக்கு நான் பார்க்கிறது இந்த கோஷங்கள் சொன்ன முடியா, பஞ்ச கோஷங்கள். அது மனிதன் எப்படி பரிணாமங்கள் இந்த காந்தத்திலே வருது. பொருள் புகழ் செல்வாக்கு புலன்ப நான்கிலே, பொருள் புகழ் செல்வாக்கு புலன்ப நான்கிலே புகுந்து அழிந்தி மனிதன் புண்ணாய் வறந்தது. அடுத்தவரை பாருங்க. இருள் நீங்கி இன்ப முறை என் விளக்கம் கூறுவே, இறைநிலையே எங்கும் எதிலிருந்து அருள் நடனா காட்சியை அகத்துள்ளதாய் கொள்ளுவர். அப்போது எப்போது அறிவு விரிவாகியே விரியணும் பாருங்க. இறைநிலை காட்சியாக எல்லோரும் பார்த்து கொண்டே மறைவாய் உள்ளாய் நின்று மாற்றுரை பகிர்கிறான் பாரு. இந்த வரி பாருங்க, அதுக்கான விளக்கது. இறைநிலை காட்சியாக எல்லோரும் பார்த்து கொண்டே மறைவாய் உள்ளாய் நின்று மாற்றுரை மாற்றி சொல்றாங்க. அவ்வளவுதான், பொய் கூட இல்ல, மாற்றுரைன்னு சொல்றாங்க. மாற்றுரை பகர்கின்றார். பிறை முதலாம் சந்திரன் பெருத்து முழுவதாம் போல் குறையறி விரித்தால் கொள்ளலாம் உன்னை உள்ளே. அப்ப காந்த தத்துவம் தான் உயர்ந்த தத்துவம், மறுக்க முடியாத தத்துவம், மறைக்க முடியாத தத்துவம். ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, காந்தமலைன்னு பேர் வச்சிருக்கிறோம். காந்த தத்துவம் எது? கந்த புராணம் அல்லது காந்த புராணம். கந்த புராணங்கிற வார்த்தை காலை வெட்டிவிட்டான் பாரு மகிழ்ச்சி. காந்தம் தான் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை. கடுமையான பாடல வருது இல்லைங்களா? மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மழைக்காதீர் மின் கூட்டம் மாபூதம் ஐந்துமா. இதை தெரியலன்னா எப்படி வாழ்றது நினைச்சு பாருங்க. மறைபொருள் தான் காந்தம் தான் தன் மாத்திரையா வந்திருக்குது. அதுதான் பஞ்சபூதங்களா வந்திருக்குது. அதுதான் உடல்ல உயிராக இருக்குதுன்னு இதை தெரியலன்னா எங்க போய் எப்படி யாரெல்லாம் வருத்தப்படக்கூடாது. காரணம் அவங்களால உணர்ந்து கொள்ள முடியவில்லை. அதான் என்ன சொன்னார்? கடை விரித்தேன் கொல்வார் இல்லை கட்டிக்கொண்டேன் அச்சில் ஏற்றுவேன் அகிலம் பரப்புவேன். அதான் நடக்குது. இப்போ எல்லா மகன் ஒன்று சேர்ந்து வேதாத்திரி மகிழ்ச்சி மூலமா உலக வேதாத்திரியம் பரப்பி கொண்டிருக்கிறோம். நம்ம கடமை அது. அப்போ அந்த பஞ்ச தன்மாத்திரைகள் அல்ல, பஞ்ச நிலைமை என்ன, எதை சொல்லுவோம்? கோஷம். பஞ்ச கோஷம், பஞ்சபூதம், பஞ்ச கிரகம், பஞ்சபூதம் அதுல பாஞ்சுதான் வரும். கோஷங்கள்னா அது நிலைகள்னு சொல்லலாம், அல்லது தன்மைன்னு சொல்லலாம், எப்படிதான் சொல்லலாம். கோஷம். அப்ப பஞ்ச கோஷ மனிதன் புரியல. அதுல முதல்ல அன்னமய கோஷம் இல்லாம உலகத்துல எந்த ஜீவனும் இல்லைங்க. அது புல்லா இருக்கலாம், பூண்டா இருக்கலாம், மரஞ்செடி கொடி கூட உணவுல எப்படி வாழும்? அது காத்து தண்ணி தானே உணவு, சூரிய வெப்பத்து உணவு.
மரம் அது எல்லாம் சாப்பிடுது. ஆனா அது கருவி இல்லை. ஒரு தாவரத்தால பார்க்க முடியும், கேட்க முடியும். அது புரிஞ்சுக்கணும். முதல்ல நிரூபிச்சிருக்காங்க விஞ்ஞானிகள். இப்போ சூரிய வெப்பம் வர்றப்ப அந்த சூரியகாந்தி வளைஞ்சு போதா இல்லைங்களா? அது பார்க்க முடியல. எப்படி திரும்பும்? கண்ணு இல்லை. காணாத வெப்பத்தை உணரக்கூடிய சக்தி இருக்கிறது. இசை கொடுத்தா வளருது இல்ல, நிரூபிச்சிருக்கல. அப்ப அந்த இசை கேட்கிற தன்மை இருக்கிறது. அதுல 5 தன்மை இல்லைன்னா, கண்ணு, காது, மூக்கு, வாய், பரிசம் என்ற 5 இல்லைன்னா அது வரக்கூடிய இருக்காதே. மூலத்துல தானே இங்க வரும். அப்ப அது இருக்கிறதுனால அது முதல்ல தொடு உணர்வா இருந்து வாங்கிறது. 2வது சுய உணர்வு வாங்கி தருது. புல்லாய் பூண்டாய் பல் மரங்களாய் சொல்லலையா? பஞ்சதன் இல்லையா? ஓர் உயிர் முதல் ஐவரிவு வரை, ஓர் அறிவு முதல் ஐயரு வரை. எப்படி அது இன்னொரு கவிதை. எல்லாருமே இப்படி காத்தத்துவத்த கவிதைகளை, 12 கவிதைகளை நாம் மிகப்பெரிய ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டுமோ, இந்த பூரண பொருளே பொதுமை அடைந்து ஆரணமாய் அறிவா இருந்த கண்டிப்பா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இந்த கோஷங்கள் 5 கோஷங்களுக்கு எளிமையான தெளிவான விளக்கம். யாருமே கேட்க வேண்டாம். அதுலயே எல்லா விடையும் வந்திருக்குது. அதே மாதிரி காந்தத்துல எல்லாம் வந்துருது. அதுல வராது எதுவுமே இல்லை. சரிங்களா? அப்போ பொருள், புகழ், செல்வாக்கு, புலன்மென்பம் நாங்கிலே புகுந்து அழிந்து மனிதன் புண்ணாய் வறந்து போர் இருள் நீங்கி இன்பமுறை. இருள் நீங்கிறது மட்டும் இல்ல, இன்பமுறை என்பிடக்கும் கூறு. ஏன் இறைநிலை எங்கும் எதில் இருந்தாலும் நாடன காட்சி அகத்துடாய் கொள்ளு. முதல்ல அறிவு விரிவாகிங்கிற வரைச்சார். இப்போ இந்த இடத்துல என்ன, அன்னமய கோஷம் அப்படின்னு. யாராருக்கு அன்னமய கோஷம்? எல்லா ஜீவராசிக்கும். எப்ப அசைஞ்சதோ அந்த அசைஞ்ச உடனே அது தேவைகள் வர ஆரம்பிச்சது. அது இன்னும் வரமுடிய எழுச்சி விட்டுலையே, அது வரைக்கும் கூட அடங்கி இருந்தது, இருப்பாக இருந்தது. எப்ப இயக்கம் வந்ததோ அதுக்கு கால தூர பரமன் வேக நாடு கிடைச்சிடும். எந்த ஒரு இடத்துல இருப்பு இயக்கம் ஆனாதோ கண்டிப்பா காலம் தூரம் பரமன் வேக நாடு அளவைக்கு உட்பட்டே தீரும். அப்ப அசைஞ்ச உடனே என்னாச்சு? அதுக்கு ஒரு உருவம் கிடைக்கிறது, ஒரு வேகம் கிடைச்சிருது, ஒரு தன்மை கிடைச்சிருக்கிறது, ஒரு துல்லியம் கிடைச்சிருச்சு. அதான் கால தூர பரம வேகம் என்ற 4 அளவுக்குட்பட்டிருக்கிறது. அதுல 3 திறன் இருக்குது. அதையும் பார்த்துக்கணும். 4 தரம், 3 திறன். என்ன? பரிணாமம், இயல்போக்கம், கூடுதல் அறம். எங்கிருந்து வந்தது? நம்ம வீட்டில் உள்ள இருக்கிற ஒரு பள்ளி அழகா வெள்ளையா சின்னதா இருக்குது. அது அப்படியே வெளியில போய் அங்க வெளில வர முடியாம மரத்துல போய் வாழ ஆரம்பிச்சு, வெளியில வாழ ஆரம்பிச்சா அது உருவம் பெருசாயிருது, தோலெல்லாம் மொத்தமாயிருது. யார் கொடுத்தா? அதான் இயல்போக்கம், கூறுதல் அறம். அங்க வாழ அது தெரிய அறிவு இருக்கு. அறிவில்லாத பொருளும் குணமில்லாத மனிதன் உலகத்துல கிடையாது. ஆழமா தெரிஞ்சுக்கணும். நம்ம தான் அறிவாளி நினைச்ச கூடாது. எல்லாரும் அறிவாளிகள் தான். சில விஷயம் அதிகமா அறிஞ்சிருக்கிறோம், அவங்க வேற விஷயம் தெரிஞ்சிருக்காங்க. யாரும் அறியாதவங்களும் இல்ல, எல்லா அறிஞர்களும் இல்லை. அப்போ எல்லா உயிருக்குமே அந்த உணவு தேவைப்படுகிறது. அது கெட்டி உணவா இருக்கலாம், நீராக்கலாம். வெப்பமும் ஒரு உணவு தானே. காய்கள் நடத்துவா நீங்கள் நம்ம உடம்பு எங்கிருந்து உணவு கிடைக்குது, சத்து கிடைக்குது? உணவு நீரில் அதிகமாக வருது, கோள்களுடைய அலைகள்ல வருது, பூமி நடுமைகளுடைய வெப்ப ஆற்றல் வருகிறது, காற்றுல கிடைக்குது. உணவு ஒரு இடத்துல கிடைக்குது. அதை முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். முதல்ல ஏதோ உணவு நீர் தான் நினைக்கிறோம். அதை தாண்டி இன்னொன்னு 3 அவசியம் வேறு. உணரும் போதுதான் பசித்து புசிக்கிற வார்த்தைக்கு நமக்கு விளக்கம் புரியும். பசித்து புசி. உணவு, உறக்கம், உடலைப்பு, உயிரை பயன்படுத்துவர், உழைத்த பெண் 5 எந்த ஜீவராசியம் தான் சரிங்க. அளவோடு இருந்தா அது ஆனந்தம், அளவுங்கிற துன்பம். எப்ப சொல்றாரு? இன்ப துன்பங்கிறது எப்படி வருங்கிறாரு? இன்பத்தின் அளவு முறை மீறுகின்ற போதுங்கிறார். வரி பாருங்க, இன்பத்தின் அளவு முறை மீறுகின்ற போது ஏற்படும் பொருத்தமில்லா உணர்வே துன்பமாகும். 2 அறிவின் அலைகளாயும் கண்டேன். இதோட இன்ப துன்பத்துக்கு எப்படி விளக்கம் கொடுக்க முடியும்? அப்ப தெரிஞ்சுக்கிட்டோம். உலகத்தில் அன்னமய கோஷம் தான் முதல் கோஷம். எல்லா ஜீவராசிகளுக்கும், ஜீவராசிக்கு முன்னால் வாழ்ந்த பஞ்சபூதங்களுக்கும்,
பஞ்சபூதத்துக்கு முன்னால் இருக்கிற அந்த இறைவனுக்கு தான் எதுவுமே இல்லை. ஏன்னா அவன்கிட்ட எந்தவித விருப்பு வெறுப்பு இல்லை, உயர்தாள் இல்லை, நல்ல மத்தெல்லாம் வந்து ஆசையை வந்துடும், தேடும் அந்த எண்ணத்தில். ஆனா உள்ள ஒரு பதிவு இருக்குது, அதை புரிஞ்சுக்கணும். அதான் இறை பதிவு சொல்ல இல்லையா? அந்த இறை ஆற்றல எழுச்சி பெறுது. ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெறுகிறோம். இல்லைன்னா இப்படி எழுச்சி பெறும். ஆதியனும் பரம்பொருள் அது மெய், எழுச்சி படக்கூடிய தன்மை இல்லைன்னா எப்படி அது எழுப்படும்? அப்ப தன்மை யாரும் போய் தூண்டி விட்டோமா? தூரி ஆட்டி விட்ட மாற, ஒரு காரை தள்ளி விட்ட மாற, யார் அந்த ஆதியனும் பரம்பொருள் எழுச்சி பெற செய்தது? நினைச்சு பாருங்க. அதுக்குள்ள இருக்கு, அதான் அடங்கி இருக்குதுன்னு பாரு. லேட்டன் பேட்டன் பாருங்களா இல்லைங்களா? இப்படி விதைக்குள்ள அது உண்மை விதை சாராம நினைக்கிறோம். அது எத்தனை வருஷம்னாலும் இருக்கும், அசையாம இருக்கிற வரைக்கும் அந்த உயிர் எப்பவுமே அப்படியே இருக்கு. அந்த கூட உயிரோட சேர்ந்த பொருளும் கெட்டு போவாது. நீ மண்ணுல எதா போட்டாலும் மண்ணா மாறிடும். ஆனா ஒரு விதையை போட்டு பாருங்க, மண்ணாக முடியாது. அங்க இருக்கிற ஆற்றல் எடுத்துக்கொண்டு அவ்வளவு உயிருக்கு சக்தி இருக்குது. அது முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த உயிருடைய ஆற்றல் தெரியல, உடலுடைய பெருமை தெரியல. இதான் 5 கோஷங்கள்ல வரும். அன்னம் இல்லாமல் எந்த இயக்கமும் நடக்காது. அன்னம்னா சாப்பாடு, சோத்துக்கு போயிடக்கூடாது. எனர்ஜி, வைஃப், எனர்ஜி. இப்போ ராக்கெட்ல போறாங்க 6 மாசம் 1 வருஷம், அவனை சாப்பாடு ஆக்கி வடிச்சு குழம்பு வச்சு சாப்பிட்டு இருக்கிறாங்க. ஏதோ ஒரு வகையில் ஒரு எனர்ஜி எடுத்துக்கிறான், உயிரோட வாழ்றான். பார்த்தோம்ல? அதனால தயவு செய்து எனர்ஜி எல்லாத்துக்கும் தேவை. அதான் அதனுடைய லைஃபுக்கு எனர்ஜி. அப்போ ஒவ்வொரு பொருளும் பரமுதலாய் அவ்வொரு வரையில் வந்த கதை செவ்விய சிறுசல் பரிணாமம். இந்த வரியை நம்ப வச்சு இந்த பஞ்ச பாருங்க, அதுல வந்து அந்த பரிணாமத்தை தெரிஞ்சுக்கணும். கோஷத்தை தெரியும் முன்னால பரிணாமத்தை தெரிஞ்சுக்கணும். பரிணாமம்னா என்ன? பரிணாமம்னா அல்ல, பரிணா மாற்றம், நாமம்னா பேருங்க. பரிணாமம். நேற்று பாலுன்னோம், பெற ஊற்றணும், இன்னைக்கு தயிர்னு பரி மாற்றம், நாமம் பேரி போச்சு. தயிர் தான் பாலுன்னு பெற இப்படி சொல்லுவா இல்லையா? பாலுக்கு பெற ஊத்தி உரை வைத்து காணான்னு தேடுகிறான்னு ஒரு வழி சொல்லுவார். பாலை வாங்கிட்டு வந்து பெறைய ஊத்திட்டு அடுத்த நாள் வந்து இங்க பாலக்கானா இப்ப இந்த பால் தான்பா இப்ப தயிரா இருக்குது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால ஒரு வீட்டுக்கு போனோம், ஒரு சின்ன குழந்தை நல்ல துல்லியமா விளையாடிட்டு இருந்தது. அப்புறம் போன எங்க அந்த குழந்தை காணான்னு கேட்கறோம். எங்க கூடவே நிக்கிறது அந்த குழந்தை தாங்கன்னா, இவ்வளவு பெரிய குழந்தையான்னா மாறி வந்துருச்சு, அவ்வளவுதான். இன்னொரு 30 வருஷம் கழிச்சு போனீங்கன்னா அவன் 2 குழந்தை தாப்பா இருப்பான், மாறி போச்சு. அதே ஆளுதான், பேர் மாற்றம். குழந்தை, அப்பா, தாத்தா மறைஞ்சு போனார். இந்த எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான் மாதிரி சொல்லுவாங்க. தாத்தா அப்பா பேரன் மாற சொல்லுவார், கவிதை எழுதியிருப்பாங்க. எலக்ட்ரான் வேகம் சுத்துறது, பேரன் மாற புள்ளிமா இருக்கும். ஒரு நாள் வேகம் குறையும், அப்பா மாற கொஞ்சம் பருவம் வரும். இன்னும் வேகம் குறைஞ்சா நியூட்ரான் ஆயிடுவோம் தாத்தா. அப்புறம் இல்லாம போயிட மாற எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் என்ற 3 அற்புத சக்திக்கு சொல்லுவார்கள். விஞ்ஞானம் கூட நமக்கு தெரிஞ்சு சொன்னதா தெரியல. எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, விஞ்ஞான வேறு மெஞ்ஞான வேறு இல்லைங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். விஞ்ஞானி வேற அல்ல, விஞ்ஞானம் மெய்ஞானம், விஞ்ஞானம் மெய்ஞானம். அப்போ இந்த கோஷங்கள்ல முதல்ல அன்னமய கோஷம் இல்லையா, விஞ்ஞான வேற மெய்யான பார்க்காம அப்படி விஞ்ஞானத்தோடய பயணிப்போம். விஞ்ஞான மெய்ஞானத்தோட பயணிச்சா இந்த அந்த காந்த தத்துவ புத்தகம் அப்படிதான். விஞ்ஞானத்தை இணைச்சு அப்படியே எளிமையா கூட்டி கொண்டு சொல்லுவாங்க. அவ்வளவு புரியும். ஒரு தடவைக்கு 4 தடவை படிச்சுட்டே வாங்க, மனப்பாடம் பண்ணி பாருங்க. அது விளக்கம் மகிழ்ச்சி கொடுத்திருக்கிறார். ஆகவே ஒன்று தெரிந்து கொண்டோ, அன்னம்னா வெறும் ஆண்கள் மனிதர்கள் சாப்பிட்ற சாப்பாடு இல்லை, எல்லா ஜீவராசிக்கும் அந்த கோஷத்துல தான் வந்தோம். அப்புறம் தான் பார்த்தோம் ஒரு மனம். நேற்று இருந்த மனம் திடீர்னு காணாமல்லாம். எப்படானா எப்படி சிந்திக்கிறோம்? அப்பதான் மனம் என்கின்ற ஒன்று இருந்தாதான் அவன் மனிதன். மனம் எப்படி இருக்கணும்? மனம் இதமாக இருப்பவன் மனிதன். வரிப்பற மனுஷனை யாரு? மனம் கூட்டல் இதன் மனிதன்.
அப்ப அன்னமயா வந்துடணும் இங்க. அப்படியே அங்கேயே ஒன்னாங்காவது படிக்கலாம், 2ஆம் படிக்கலாம், 3ஆம் படிக்கலாம், 5ஆவது 6ஆவது மேல்நிலை பள்ளிக்கு வரணுமே, 2வது கல்லூரிக்கு போகணும்ல. அங்கேயே இருந்து என்ன ஆகும்? அப்படிதான் இருக்கிறோம். எல்லாத்துலயும் மேல்கல்விக்கு வந்துட்டோம். ஆனா வாழ்க்கையிலையும் தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுல மேல்கல்விக்கு வரல, வர முடியல, அல்லது எதுவுமே சொல்லல. 3 விஷயம் எடுத்துக்கலாம். ஆனா இப்ப நல்ல காலம், இப்ப விட்டக்கூடாது. இப்பிறவி தப்பினால் இப்பிறவி வாய்க்கும்னு சொல்லி இப்பிறவியில் நம்ம அதை முடிச்சே ஆகணும். இன்னொரு நாள் கல்ல, நாளை என்று ஒரு நாள் வருமா, அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுறை வேண்டாமா மகிழ்ச்சி கவிதை பாடுவாங்க. சோமசுரையா மகிழ்ச்சி பாடுவார், நாளை என்று ஒரு நாள் வருமா, அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுறை வேண்டாமா, நல்ல உடல் வள இருக்கும் போதே ஊரணைத்து ஓடு, உத்தமர் வேதாத்திரியின் உலக புகழ் தத்துவத்தை பேசுறது, நல்ல எண்ணங்கள் இருக்கும்போது எழுத்தாக மலரு, ஒன்றும் அழகா சொல்லுவார். அது தயவு செய்து ஏதோ ஒன்று இல்லை, நாம் அன்றாட வாழ்வை அறிந்து அனுபவிக்கின்றார். அன்பர்களே வாரீர், அன்பர்களே வாரி, எதுக்கு? அறிவின் இருப்பிடம் அறிந்து முறை. இந்த வந்த சாப்பாடு கிடைக்கும், பணம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு பேர் அப்படி நினைக்கிறாங்க. அது நிறைய இடம் இருக்கு. எல்லாம் பெறுவதற்கு எல்லாம் இடம் இருக்கிறது. அமைதியை பெறுவதற்கு வாருங்கள், அறிவை பெறுவதற்கு வாருங்கள் தான். அன்பர்களே வாரீர், அன்பர்களே வாரீர், அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுறை. அன்பர்களை வாரி, சும்மா இல்ல, சோகம் அல்ல, இன்பமுறை, மகிழ்ச்சியாக மகிழ்ந்து வாழுங்கள், மகிழ்ந்து வாழுங்கள். அப்ப முதல்ல நாம் மகிழ்ந்து வாழணும், பிறர் மகிழ்வித்து வாழணும். அதுக்கு முன்னால உயர்ந்து வாழணும், பிறர் உயர்த்தி வாழணும். அதான் தொண்டாற்றி வெற்றி காண்போம். தொண்டாற்றி வெற்றி வந்தா எல்லாம் கிடைக்கும். வெற்றினாவே எல்லாம் இணைந்து செயல்படுறதுதான், சக பயணிகள். அப்போ மனம் என்கின்ற மனம், அது இயற்கையின் மாபெரும் நிதி. மனமதை உயர்த்தினால் மட்டில்லா என்போம், மனமதை தாழ்த்தினால் மயக்கத்தால் துன்பம், மனதிலே உள்ளல மற்றங்க தேடிவேன். ஒரு கவி வரும் பாருங்க, அடுத்த அந்த கவி, அப்பா தேடுகின்ற பொருள் எது, அது ஏன் நமக்கு? தேடுகின்ற பொருள் எது, அது ஏன் நமக்கு? அதை கிடைக்கும் இடம் எது, அதை பற்றி அறிந்தவள் யார்? இந்த வரி பாருங்க, எவ்வளவு அழுத்த வட்ட கிடக்க போறாங்க. தேடுகின்ற பொருள் எது, அது ஏன் நமக்கு, அதை பற்றி அறிந்தவர் யார் என்று நாடுகின்ற வழக்கம் சில பேரே கொள்வார். அப்புறமா நீங்கள் இத்தனை கோடி பேர் எவ்வளவு பேர் நம்ம இன்னும் அறிவை தேடி போயிட்டு இருக்கிறோம். பொருள் புகழ் செல்வாக்கு உடம்பில் தான் ஓடிட்டு இருக்கிறோம். இதை கொஞ்சம் திரும்பி இப்படி வந்துட்டு இருக்கிறோம். நம்ம நிறைய பேர் கொண்டு வரணும், நம்ம வேலை நிறைய இருக்குது. நாம் செய்யாவிட்டால் யார் செய்வது? இப்போ செய்யாவிட்டால் எப்போ செய்வது? தலைவருடைய உழைப்பு பாருங்க. 12 ஆகஸ்ட் 12ஆம் தேதி நாமெல்லாம் சேர்ந்து அவருக்கு ஒரு வாழ்த்து நன்றி தெரிவிக்கூடிய நாள். அது கூட நமக்குள்ள ஒத்துக்க மாட்டேன். மனவளக்கலை பிறந்தநாள் கொண்ட இதுவரைக்கும் ஒத்துக்கிட்டதே இல்லை. அவங்களுடைய மகன்கள் புத்திரர்கள் இருவரும் கண்டிப்பா நடத்திய தீர்வுன்னு சொல்லி அவங்க போய் இந்த கோவையில் கூடிய குடிசாங்கிற நிறுவனத்தை பதிவு செய்து நம்மளெல்லாம் ஓரளவுக்கு அதிக முடியலைங்கனால நீங்க அங்கங்க லைவா பார்த்துக்கலான்னு சொல்லி போய் ஒரு நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. என் நன்றி கொண்டார்க்கும் இவன்டா என்று செய்வென்று கொண்ட மாதிரி எந்த எதிர்பார்க்கலாம் உழைத்த ஒரு மிகப்பெரிய தலைமை. அது மட்டும் இல்ல, தத்துவம் புரிந்த தலைமை, வேதம் புரிஞ்சவர்கள், நம்மளுடைய வேதாந்தத்தை புரிஞ்சவர்கள், செயல்முறை தத்துவம் தெரிஞ்சவர்கள், தொழிலதிபர் அல்ல, சகலகலா வல்லன்னு சொல்லலாம். ஆனால் அந்த நேரத்தில் ஐயாவுடைய தலைவருடைய இஸ்லாமுடைய வழிகாட்டின்படி உலக அரங்கத்தில் இருக்கிறோம். 23 நாடுகள்ல மனதை பற்றி தைரியமாக பேசுகிறோம், தெளிவாக பேசுகிறோம். நினைச்சு பாருங்க, இதான் மகிழ்ச்சி. விளக்கினேன் விளங்கி என்பார், விளக்கினேன் விளங்கி. நம்மளும் விளக்கணும்னா விளங்கி விளக்கணும். அதனால முதல்ல கற்றல், கடைபிடித்தல், கற்பித்தல் அடிக்கடி சொல்லுவோம். கற்றல், கடைபிடித்தல், கற்பித்தல் 3 செய்யணும், நாம் செய்யணும். அடுத்தது கற்றாரு, கடைபிடிச்சாரு, கற்பிக்கிறாரு. மனோக்கள் அன்போடு அது. அதனால நீங்க உள்ள அளவு இவ்வளவு வளர்ந்த காரணம் இங்க ஏதோ போதனை மார்க்கமா இல்ல, அது சாதனை மார்க்கம். அதை கத்துக்கணும், கடைபிடிக்கணும், கற்பிக்கணும். மனம் அது இயற்கையின் மாபெரும் நிதி. மனம் அதை உயர்த்தினால் மட்டில்லா இன்பம், மனம் அதை தாழ்த்தினால் மயக்கத்தால் துன்பம். மனதிலே உள்ளதெல்லாம் மற்றெங்கே தேடிவீர் தானே பாடினாங்க. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடத்தில் எங்கெங்கோ அடைகிறாய் ஞானத்தங்கமே,
ஊனுக்குள் நீ நின்று உலாவினதை காணாமல் நான் நடமடைந்தேன் வராபரமே பாடியிருக்காங்களே. அப்பா நான் கோவில் முழுதும் கண்டேன், கோபுர வாசல் கண்டேன், பெரோடு வீதி கண்டேன், தெப்பக்குளமும் கண்டேன், தேவாய் தேட தேடி உள்ளே கண்ட கட உள் உள்கடந்து உள்கடந்து உள்கடந்த ஜோதியை ஓடி 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 உட்கடந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கடந்து போய் வாடி 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 நின்ற பேர்கள் கோடி 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 உண்மையே நினைச்சு பாருங்க. எவ்வளவு நம்மளுக்கு எளிமையா கிடைச்சிருச்சுங்க, விட்டக்கூடாது. அது எளிமையா கிடைனால அது ஏதோ சாதம் எடுத்துக்கூடாது. சரி, இப்போ மனம் அது பார்த்தோம். அந்த மாதிரி சொல்லியா தேடுகின்ற பொருள் எது, அது ஏன் நமக்கு, அது கிடைக்கும் இடம் எது, அதை பற்றி அறிந்தவள் யார்? அறிவான கேள்வி. அதை பற்றி தெரிந்து யார் என்று நாடுகின்ற வழக்கம் சில பேரை கொள்வார் இருக்காங்க. எல்லாரும் அன்னமய கோஷமாக சொல்ல முடியாது. அனைவரும் வந்துட்டு இருக்கிறாங்க, வந்திருக்காங்க, பக்தியில் வந்திருக்காங்க, மந்திர வழிபாடு கிரியாவத்தில் வந்திருக்காங்க, தியானத்தில் வந்திருக்காங்க. அதெல்லாம் இந்த மார்க்கம் வேற வேற இருந்தாலும் வந்திருக்காங்க. அதனால அதெல்லாம் ஒண்ணுமே சொல்ல வந்து இதுதான் பெருசு சொல்ல வந்தேன். இது எளிமையா இருக்குன்னு சொல்றோம். இந்த வழி எளிமையா இருக்குது, இந்த சாப்பாடு உங்களுக்கு எளிமையா இருக்கிறது, எல்லாம் ஒத்து போறதா இருக்குது, அவ்வளவுதான். அதான் சொல்ல முடியும். மற்றது மோசம் சொல்ல, இது நல்லா இருக்குன்னு சொல்லலாம், மற்ற மோசம் சொல்ல விரும்பவே இல்லை, சொல்லக்கூடாது. அப்ப இதை நாடி என்ற வழக்கம் சில பேரை கொள்வார். இதை மறந்து ஞானம் அதை தேடி அறிவை தேடி நினைச்சு பாருங்க, அறிவை தேடி ஓடுகின்றார் உருக்கமுடன் ஓடுகின்றார். நல்ல உருக்கம் ஓடுறாங்க, பக்தியா ஓடுறாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப பதுசா தான் இருக்கிறோம். ஓடுகின்றார் உருக்கமுடன் ஓடுகின்றார், உள்ளம் நொந்து வாடுகின்றார். அடுத்த வரை உள்ளம் நொந்து வாடுகின்றார், ஒடுங்கி நின்று காண வேண்டிய ஒன்றை விரிந்து காண்டார். இந்த வரி பாருங்க, ஒடுங்கி நின்று காண வேண்டிய ஒன்றை விரிந்து காணார். எப்படி உதாரணம் சொல்றாரு பாரு மகரிஷி. இருளை தேடுவதற்கு விளக்கெடுத்துட்டு போற மாதிரி முரண்பாடு அல்லவா? எப்ப நீ இருளை தேடணும்னா இருக்கிற வெளிச்சத்தை குறைச்சு இருள் இருந்தே தீரும். நிரந்தரமானது இருள், நிரந்தரமானது இறைவன். அப்ப அதை எங்க போய் தேடுற? அவன் இருக்கிறது இல்லாத ஓடுறோம் இல்லைங்க. அதை வர ஒடுங்கினு காண வேண்டிய ஒன்றை விருந்து காணார். இருளை தேடுவதற்கு விளக்கெடுத்து சில முரண்பாடுன்றவங்க தாண்டி இங்க வாங்க. சிந்தை அடக்கியே சும்மா இருக்கின்ற, சும்மானா உடம்பல்ல, வாயல்ல, மனமும் சும்மா இருக்க. அதான் உடல் மௌனம், நான் மௌனம், மனம் மௌனம், மகா மௌனம். முடியும், ஒரு மனிதரால் முடியும் என்றால் இன்னொரு மனிதரால் முடியும். பயிற்சி முயற்சி. அதனால எல்லாத்தையும் பயிற்சி போதே மார்க்கம்ல பயிற்சி, எல்லாம் பயிற்சி தான். பிரம்மஞானம் பயிற்சி தான், துணை பேராசிரியர் பயிற்சி தான், எல்லாம் பயிற்சி தான். நம்ம தான் தேரிக்கணும். சரி, இப்போ என்ன பார்த்தோம்? இப்போ என்ன தெரிஞ்சிட்டோம்? ஒடுங்கினு காண வேண்டிய விருந்து காண. மனதை எங்க தேடுங்க? உள்ளே தேடுங்க. அதான் கடவுள். அங்கதான் சிந்தை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீர் அறிய செய்த குருவே. அந்த நிலை தண்ணில் அறிவு அசைவ திருக்கு. அந்த பாருங்க, அறிவு அசைலாம் இருக்கு இல்லையா? துரியாதவன் பாருங்க, அப்படி எது தன்னையும் மறக்காமல் பிறகு நினைக்காமல் தான் தானா இருப்பது தவநிலை. வரி பாருங்க, தன்னையும் மறக்காமல் பிறகு நினையாமல் தானா இருப்பது தவம். அதான் மிடில் ஸ்டேஷன், மிடில். ஏதோ ஒண்ணு இல்லை, நம்மளை மறக்கூடாது, நினைக்கூடாது. நினைச்சு பாருங்க, எவ்வளவு அற்புதம். காகம் உறவு கலந்துன்னா கண்டீர் அகண்டாகார சிவ போகமனும் பேரின்ப வெள்ளம் பொங்கி ததும்பி பூரணமா ஏக உருவாய் கிடக்குது. எடுத்த தேகம் விழும் முன்னே பூசித்திடலாம். சேரவாரி ஜெகத்தீர கூப்பிட்டா தாய் மனசாமிகள். யாரும் போகல, காலம் அப்படிப்பட்ட காலமா போச்சு. காகம் உறவு கலந்துண்ண கண்டீர் அகண்டாகார சிவபோகம் சுத்தவழி சொல்றமா இல்லைங்களா? துரியாயுத தவம். நினைச்சு பாருங்க, ஆண் மதத்தோட உள்ள ஆண் அந்தம். அப்போ காகம் உறவு கலந்துண்ண கண்டீர் அகண்டாகாரசம் போகமனும் பெரின்ப வெள்ளம் பொங்கி ததும்பி பூரணமா ஏக உருவாய் கிடக்குதையோ. எடுத்த தேகம் விழுமுன்னே புசித்திடலாம். சேரவாரி ஜெகத்தீரே போட்டார். அதைத்தான் அருத்தந்தை அவர்கள்
இருளையோடு எண்ணத்தை கடக்க விட்டு ஏற்படும் ஒரு அமைதியில விழிப்பாய் நிற்க. விழிப்பா இருக்கணும், உஷாரா இருக்கணும். இருளையோடு எண்ணத்தை கடக்க விட்டு ஏற்படும் ஒரு அமைதியில விழிப்பாய் நிற்க என்ன கிடைக்கும்? நிறைநிலையே தானாக உணர்வதாக. மனதை எப்ப நிரப்ப போறீங்க? எது போட்டு நிரப்ப போறோம்? ஏதாவது ஒரு பொருளை போட்டா நம்பிக்கும். ஒரு பாத்திரத்துல போய் பொருளை போட்டா நம்பிக்கும். அது இன்னொரு பெரிய பாத்திரம்னா போட்டா அதுக்குள்ளேயே நம்பிடலாம். பெரிய கிணறா இருந்தா கூட நம்பிடலாம். பெரிய சொல்றாங்க இல்லைங்களா, மிகப்பெரிய குடும்பம் ஒரு 1000 லாரி சரக்கு கொண்டு அங்கேயும் நம்பி போயிரு. கப்பல் எத்தனையோ 1000 டன் ஏத்தலாங்கிற அங்கேயும் நம்பி போயிரு. எல்லாத்தையும் நப்பீரெல்லாம் ஏதாவது பொருளை போட்டு எந்த பொருளோட நிரம்பமோ அதுதான் மனசு. எதா போட்டாலும் நிரம்பாது. பற்றாக்குறை வார்த்தை இருக்கு பாருங்க. பற்றாக்குறை. என்ன பற்றாக்குறை? இந்த மனம் எதிர்பார்ப்பது எது? அந்த எல்லையற்ற மெய்ப்பொருளை. ஆனால் நான் போடுறதெல்லாம் எது? பொய் பொருளை போடுறோம். அதுக்கு நிறைவேற்படாது. இரளையோடு எண்ணத்தை கலக்க விட்டு. இது ஒரு முக்கியமான தவம் பண்ணணும். இது வார்த்தை பாடல் அல்ல, விளக்கம் அல்ல. இந்த விளக்கத்துக்கு பின்னால் தவம். இரளையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் அமைதிங்க. அமைதி கிடைக்கும் பாருங்க. இது ஆனந்த அனுபவம் பாருங்க மகரிஷி. இது திருமூல கூட சொல்லுவார். இந்த ஆனந்த அனுபவத்தை அந்த அறிவாசி இல்லாம இருக்கு இல்லையா, ஏற்படும் அமைதி கிடைக்குதா இல்லைங்களா? இரளையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாக உணர்வதாகும். எப்போ? நித்தம் இயங்க மட்டும் நிலையில் உறைந்து நிலைப்படை உலகின் அளவு கிட்டும். யாரும் எதுவும் இல்லாமல இல்ல, அளவு வேணும். நமக்கு என்ன வேணும் நம்ம முடியும். அப்ப இந்த ஆனந்த அனுபவத்தை அடைவதற்கு எப்படி இருக்கு? அது முடியும். யாரால முடியும்? அவங்கதான் முடியும். யாரு ஏதாவது எல்லாத்தையும் இறைவன் கொடுத்துருவான். ஆனா அறிவை அவங்கதான் பெற்றுக்கொள்ளணும். இறைவன் ஏன் உங்களுக்கு அதனை கொடுக்கவில்லை என்றால் அதை உழைத்து தான் பெற வேண்டும். எல்லாத்தையும் இறைவனால் கொடுக்க முடியும், மற்றவனால் கொடுக்க முடியும். ஆனால் மன நிறைவையோ அறிவையோ யாரும் கொடுக்க முடியாது. அனுபவத்தை யார் கொடுக்க முடியுங்க? அறிவுன்னா அனுபவம் தான். அறிந்து கொள்ளலாம் அறிவு. அப்ப நீ தானே அறிந்து கொள்ளணும். அது மெய்ப்பொருள் நீ தானே அறிந்து கொள்ளணும். யாரோ நம்ம கொடுத்துருவானே எப்படி இருக்கும்? ஆகவே தயவு செய்து இரண்டாவது மனோம் என்கின்ற அற்புதத்தை புரிந்து கொள்ள வேண்டாம். இதை புரிகின்ற போது அடுத்தது பிராணம். மனதை உணரணும்னா நம்மள பிராணனை பிடிச்சுக்கணும். அதை பிடிக்குது எப்படிங்கிறத பார்க்க போறோம். நம்ம பார்த்தோம் அன்னமய கோஷத்தை பார்த்தோம். அன்னமய கோஷங்கிறது வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் அத்தியாவசியம். ஆனா கூட அரசாங்கம் சொல்லுவாங்க அது அத்தியாவசிய தேவைகள். என்ன தேவை? அத்தியாவசிய தேவைகள். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் கொடுக்கறது அத்தியாவசியம். அரசாங்கத்தின் முக்கிய வேலை என்னன்னா உண்ண உணவு கொடுக்கணும், உடுக்க உடை கொடுக்கணும், இருக்க இடம் கொடுக்கணும். அது அத்தியாவசியம் தான். ஆனா அது மட்டுமே மனிதனுக்கு இல்லை, மிருகத்த அளவுக்கு கரெக்டு தான் அதுக்கு. இப்ப வருவோம் எங்க? பிராணம். பிராணமய கோஷம். பிராண உயிர் ஏதோ ஒண்ணு இல்ல, ஆத்மா. என்ன அந்த இறை ஆற்றல் இருக்கு இல்லையா, காந்தம், உயிர் காந்தம், உயிர் இறை சக்தி, வேத சக்தி, சிவசக்தி, சிவசக்தி, பரசக்தி, ஆதீனம் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று சக்தி, அணு எல்லாம் ஒன்றுதான். அதான் ஒன்றே குல ஒருணை தேவனுக்கு இப்ப புரிஞ்சுக்குவோம். சரி, இப்போ பிராணம் என்பது என்ன? எத்தனைக்கு மூலம் அதுதான், எல்லாத்துக்கும் மூலம் அதுதான். அதுக்கு பேரு என்னதுங்க? பரம ஆத்மான்னு சொன்னாங்க. அது நமக்கு சிலருக்கு விளங்காதனால அல்லது அதை ஏற்றுக்கொள்ளாதனால அந்த பரமாத்மாங்கிற வார்த்தை ஏதோ ஒரு உருவத்திற்கு அல்லது ஒரு மதத்துக்கு அல்லது ஒரு இனத்துக்குன்னு கொஞ்சம் எல்லை கட்டிட்டோம். எல்லையற்ற பரப்பொருளை எல்லை கட்டிட்டோம். ஜீவாத்மான்னு சொல்லியிருக்காங்க. வேற அதுவும் நல்லதான். பரமாத்மா மட்டும் சொல்ல, ஜீவ ஆத்மா அதை சொன்னாங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா சொன்ன வார்த்தாங்க. என்ன சொல்ல? மகா ஆகாஷ்.
ஆகாசுங்கிற வார்த்தை அப்படி ஆகி போச்சு. மகானா பெருசு, சித்த ஆகாசுன்னு சொன்னாங்க, பரமாத்மா ஜீவாத் சொன்னாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, கொஞ்சம் எளிமையா புரியுற மாதிரி கொஞ்சம் எல்லாரும் இடைவெளி குறைக்கிறதுக்காக என்ன பண்ணாங்க, எல்லாரும் ஏத்துக்கிற மாதிரி ஒரு வாரிய ஒரு பேரை வச்சாங்க. அது மகா ஆகாஷ், உடம்புல சித்த ஆகாஷ், பஞ்சபூத பூத ஆகாஷ். வரம்புல இறைநிலையே தன்னிருக்க சொந்தெழுத்து மாற்றல் அதன் திணிவு மடிப்பை விட சுழலும் நுண் விண்ணா. அதான் மகா ஆகாஷ். நிறைவெளியில் விண் சொல்லல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளி எழுப்புன்ற நேரலை காந்தம். அதான் பரசக்தி அல்லது வான்காந்தம். அது மகா ஆகாஷ், அது பரமாத்மா என்ன நினைக்கலாம். நிலைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகிற நேரலைகள் காந்தமா. மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை. ரொம்ப முக்கியங்க. எந்த விஞ்ஞானம் விளக்க முடியாத அற்புதத்தை இந்த ஆன்மாவை பற்றிய, காந்தத்தை பற்றிய, பஞ்சபூதத்தை பற்றிய, இப்பிரபஞ்ச இயக்கத்தை பற்றி இவ்வளவு தெளிவு இருக்கு. மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள். அந்த காந்தம் அந்த விண்ணோட சேர்கின்ற போது என்ன வருது, வெளிச்சமா வருது இல்லைங்களா. அதுக்கப்புறம் பாருங்க, காற்றா வருது இல்லையா, சத்தமா வருது இல்லையா. அதுக்கப்புறம் நீர்ல வரும்போது சுவையாக வருது இல்லைங்களா. நிலத்துல அந்த காந்தம் வெளிப்படும் போது வாசனையா வருது இல்லைங்களா. ஊறு, ஒளி, ஓசை, சுவை, நாற்றம் என்ற 5 வகதெய்வான் கட்டை உலகம். அதான் பஞ்ச தன் மாத்திரைகள் அவைகை வகை. அடுத்த வரி பாருங்க, எப்ப மலைச்சிடாத. பஞ்சதன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காத வீண் கூட்டம் மாபூதம் 5. அதான் அந்த காலம் சொன்னாங்க மகா ஆகாஷ் பூத்த ஆகாஷ். இந்த மகா ஆகாஷ் தான் பூத்த ஆகாஷ்னு சொல்லி இருக்கிறாங்க. நாம அடுத்து இந்த மாதிரி விளக்க எளிமையா விஞ்ஞானம் கொடுக்க முடியாதனால, ஒத்துக்க முடியாதனால நினைச்சு நின்றுட்டோம், முட்டி போது நின்றுட்டோம். பாருங்க, அந்த மகா ஆகாஷ் தான் பூத்த. அதான் சொல்றது மலைக்காதி கூட்டம் மாபூதம் 5. இது மட்டும் இல்லப்பா, முறையாயாந்தாலை. முறையா இருந்தாதான், இல்லைன்னா வித்தியாசம்னா வேற மாதிரி ஆயிரும். நெருப்பு அளவோடு இருந்தால் அது பக்குவப்படுத்தும், அதிகம் போனா பால் படுத்திடும். லேசா அடிச்சா தென்றலுங்கிறோம், அதிகமான புயலுங்கிற. அது மாதிரிதான் முறையாய காந்தாலை மனமாம் உயிர் உடல்களில். அதான் ஏகம் பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மி. 4 வேதத்துக்குள்ள கொடுத்தா பாரு மகிழ்ச்சி. ஏகம் பிரம்மம், அகமும் பிரம்மம் தான்பா. அயாத்மா பிரம்மம், தத்துவமசி, நீ அதுவாகலாம். இத்தனைக்கு ஒரு கவியில் விலைக்கு வந்துருச்சேன். இதை நம்ம விளக்கணும், நம்ம புரிந்து விளக்கணும். விளக்கினே விலங்கிலே கடைபிடித்து கற்பிக்கணும். உறுதிக்கு பல தடவை கேட்டு 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 விளங்கணும், விளங்குற மாதிரி சொல்லணும். இதான் நம்ம கடமை. ஆகவே இதை பார்த்துட்டோம். பிரணவம் சொல்ல முடியா. தூள உடல், சூக்கும் உடல், காரண உடல், 3 உடல் சொல்ல உடம்புல. தூள உடல் என்பது பருவுடல், சூக்கும் உடல்ங்கிறது உயிர், காந்த உடல்ங்கிறது காந்தம், காரண உடல் காந்தம். 3 உடல் இருக்கு. எங்க பருவுடல் இருக்குது, உயிர் உடல் இருக்குது, காந்த உடல் இருக்குது. இத புரிஞ்சுக்கிட்டோம். அதான் ஆகா, இது மாதிரி எல்லா உயிரும் அதானே. எதுக்காக தெரிஞ்சுக்கணும்? இதை தெரிஞ்சுக்கும் போது தன்னுயிர் உணர்ந்தால் மண்ணுயிர் காப்பார்கள். அதான் மகிழ்ச்சி. உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிர் அறிவு உள்ளவர் பெறணும் சொல்லிட்டே இருக்கிறோம். அழுத்தமா சொல்லுங்க, ஆழமா சொல்லுங்க, நேரங்களை சொல்லுங்க. நடந்துகிட்டு இருக்குது அது. உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிர் அறிவை உணர்வாய் பெறுதல் வேண்டும். வெளியில இல்ல, உணர்வாய் பெறுதல் வேண்டும். அப்பதான் உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க போரோட கூட்டாட்சி வலுவா வரும். போர் ஒரு வன்முறையும் பார் மகிழ்ச்சி. போதை, போர், பொய், புகை ஒளிச்சும் பார் முடியும். ஆகவே அப்ப உலகில் போர், பகை, அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வழங்காத்து வாழ்வார்கள். அடுத்தவங்க எடுக்க மாட்டாங்க. என்ன செயல் உழைத்தம் தெரியும் இல்லையா? கல்லார் கற்றார் செயலுழைவாய் காணும் என்ப துன்பம் தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் கொஞ்சம் துன்பம் கொடுக்க முடியும். அப்ப உயிர் உணர்ந்தாதான் அதெல்லாம் வரும். அப்போ உலகில் போர், பகை, அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வழங்காத்து வாழ்வார்கள். என்ன கிடைக்கும்? உலகெங்கும் மனித குலம்
அமைதி என்ன ஒரு வற்றாத நன்றி விட்டு பெய்யும். நிறைய நடந்துட்டு இருக்குது, நல்லா இருக்கு. சில தவறுகளை வச்சு நாடு நல்லா இல்லை, உலகம் நல்லா தயவு செய்து சொல்லக்கூடாது. ரொம்ப நல்லா இருக்கு. சில இடங்கள்ல கொஞ்சம் மாறிட்டு வரும், அது மாற்றங்கள் தான் வரும் கொஞ்சமா. ஆனால் இருந்த காலங்கள்லாம் பார்க்கும்போது எவ்வளோ காலம் வந்திருக்கு. உலக மக்கள், உலக உற்பத்தியாளர் அத்தனை பொருள் நமக்கு வந்துடுது. இன்னைக்கு யாருமே உடை இல்லாமலோ உணவு இல்லாமலோ வாழலை, இருக்க இடம் இல்லாமலாம் வாழலை. அதனால தயவு செய்து நல்லா இருக்கும்னு முதல்ல நினைங்க. கிடைத்ததுக்கு நன்றி சொல்லுவோம். அதில் கிடைத்ததுக்கு நன்றி சொல்ல பழக கற்றுக் கொடுக்கணும். கிடைத்ததுக்கு நன்றி சொல்லுவோம், கிடைப்புக்கு உழைப்போம், உழைத்துண்டு வழங்காத்து வாழ்வோம். சும்மா இல்லை, உழைத்துண்டு வழங்காத்து வாழ வேண்டும். அப்பதான் உலகங்க மனிதர்கள் அமைதியின் வற்றாதனை பெற்று உய்யும். அப்ப நம்மகிட்ட 3 மனுஷன் நல்ல நேரத்தில் ரொம்ப முக்கியம். இந்த மனோமயத்துக்கு அப்புறம் பிராணம் வந்துட்டா 3வது மனிதன் வெளிக்கொண்டாடலாம். நம்மகிட்ட 3 மனிதர்கள் இருக்கிறாங்க, எல்லார்டையும் இருக்கிறாங்க. அந்த 3 மனிதர்களுடைய இயல்பு அவ்வளவு இருக்குது. ஆனா எங்கிருந்தா வந்துடல. நம்மகிட்ட கோபம், பயம், சண்டை சச்சரவு எல்லாமே மிருகத்திலிருந்து வந்தோம், அது இருக்குது. ஆனா போக்கணும். பாதி மனதில் மிருகம் இருந்து ஆட்டி வைத்ததடா, மீதி மனதில் தெய்வம் வந்து பார்த்து கொண்டதடா. ஆட்டி வைத்த மிருகம் என்று அடங்கி விட்டுறாங்கிற வார்த்தைக்கு கொண்டு வரணும். வினைப்பதியை தூயப்படுத்தணும். சும்மா இல்ல இருக்கு, எல்லாத்தையும் எல்லாமே 6 குணத்தோட வந்திருக்கிறோம். பேராசையும், சினமும், கடும்பற்றும், முறையற்ற பால் கவர்ச்சியும், வேதமான பஞ்சங்கிற 6 குணத்தோட வந்திருக்கிறோம். அதனால இந்த சின்மத்தில் வச்சிருக்கிறோம். வந்தது ஆணவம், கண்மம், மாயம் மடத்தோட வந்திருக்கிறோம். இதுதான் இயற்கை. என்ன பண்ணணும்? இதை விட்டுட்டு மொல்ல மொல்ல வந்து அதுட்டு வந்து நீங்க வாழணும், இங்கேயும் வரணும். இங்கேயும் உடனே வந்துட முடியாது. சமுதாயத்தில் வாழணும், கடமை செய்யணும். அப்புறம் நேரம் கிடைக்கும் முதல்ல தவம் பண்ணி இந்த மெய்ப்பொருளோட இணைக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் முக்தியமா கடைசியில சேர்ந்துருவோம். இதுதான் நோக்கம். சின்முத்திர சாதாரண வைக்கல. எப்படி இந்த ஆன்மா அந்த கருத்து வழித்தொடாக வந்த இறைதான், என்னுடைய பின்னம் தான். ஆனா சேர்ந்த இடம். ஒரு அற்புதமான கவி போடுவாங்க. ஊர் அங்கனி நீர், ஊரு அங்கனி நீர், உறவு நீர் சேர்ந்த காலுகிறார். நம்ம மனிதருக்கு ரொம்ப பொருந்தது. ஊர் அங்கனி நீர்னா ஊருடைய சாக்கடை. இந்த சாக்கடை எங்கிருந்து சாக்கடை வந்தது? அது வரும்போது, வீட்டுக்குள்ள வரும்போது அற்புதமான காவேரி தண்ணியா அல்லது வேற மழை தண்ணியா, கிணத்து தண்ணியா, போர் தண்ணியா, ஏதாவது நல்ல தண்ணியா வந்தது. எல்லாரும் குளிச்சோம், துவைச்சோம், கழுவணும், எல்லாம் போய் வெளியே வரும்போது என்ன பேர் வச்சுட்டு சாக்கடையா போச்சு. ஊர் அங்கன நீர், உறவு நீர் சேர்ந்த கால்கிறாரு. உறவு சேர்ந்த இடம் எப்படிப்பட்ட இடம்? ஊர் அங்கன நீர், உறவு நீர் சேர்ந்த கால், பிரிதொரு வேறு தீர்த்தமாம். என்ன பேர் வச்சிருவோம்? இங்கிருந்து போற, நாமக்கல் இருந்து போற சாக்கடை இங்கிருந்து நேரா தொட்டியை தாண்டி முசிறியில போய் ஒரு காவேரியில போய் ஒரு வாய்க்கா சேருது. இந்த ஊர் எல்லாம் ஒரு சாக்கடை, மழை தண்ணி எல்லாம் போகுது. அந்த முசிறிக்கு முன்னால சேருது. முசிறியில ஒரு கோவிலுக்கு கும்பிச்சேரத்துக்கு தீர்த்தம் எடுக்க வந்திருக்கிறாங்க. அவங்க இது மோகனூர் சாக்கடை, ஈரோடு சாக்கடை, பவானி சாக்கடை சொல்லிட்டு போறாங்க. தீர்த்தமா எடுத்து, ஏன்னா சேர்ந்த இடம் நல்ல இடம். பெரிய சாக்கடை சேர்ந்தது பெரிய சாக்கடை பேர். அதான் ஊர் அங்கன நீர், உறவு நீர் சேர்ந்த கால், பிரிதொரு வேறு தீர்த்தமாம். இங்கதாங்க முன்னோர் சொல்லி வச்சாங்க. நலம் எண்ணி, நலம் சொல்லி, நலம் செய்தால் நலம் நடக்கும். நலம் என்ன, நலம் சொல்ல, நலம் செய்ய, நல்ல பொருளோட சேரணும். நல்ல பொருள் எது? ஒண்ணு நல்ல குருமார்கள், என்ன மெய்ப்பொருள் கண்டவங்க, அவங்க பிரம்மத்தியார், பிராமணர்கள், அந்த அந்தனர்கள், குரு தெரியா. அப்ப அவங்கள போய் பிடிச்சிக்கப்பா. அவங்க என்ன பண்ணுவாங்க? வழி தெரியும் இல்லையா? அப்ப அப்படியே ஒரு என்ன கைடு வச்சுக்கிறோம் இல்லையா? ஊருக்கு போனா நமக்கு வழிகாட்ட வச்சு எல்லாத்தையும் காட்டுறாரா இல்லைங்களா? ஏன் அவருக்கு தெரியும். அதனால நம்ம என்ன பண்ணாங்கன்னா, பிராணாத்தை உணர்ந்த பாடு இவங்க இந்த விஞ்ஞானமய கோஷத்துக்காக போறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, அங்கே தெரிஞ்சவங்களோட சேர்ந்து 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 நல்ல உயர்வான பொருள்கள் தகுந்த நல்ல மக்கள்லாம் வாழ்ந்தாங்க. அது சில கூட சேர்ந்த இப்படி சேர்ந்தவங்க என்ன பண்ண கொண்டு கூப்பிட்டாங்க. 2 குருமார் இருக்காங்க. அது நல்ல குருவை பிடிக்கணும். ஏசுனா கூட சொல்லுவார், போலி பிரச்சார நாள் செல்லாஜீர்கள், போலி பிரச்சார நாள் செல்லாஜீர்கள் குளியில் தள்ளி விடுவார்கள். ஏசுனான்னு சொல்றாரு. போலி பிரச்சாரர்கள், அவங்களா நல்ல பிரச்சாரர்கள், போலி பிரச்சாரர்கள், அவங்க நம்பாதீர்கள். அவங்க என்ன பண்ண, அவங்களை குளியில் தள்ளி விடுவார்கள். அதே திருமூலர் பாடுறாரு பாருங்க, குருளை நீக்க குருவனை கொள்வார்.
நம்மகிட்ட ஒரு குருடுன்னா கந்தில கூட ஒரு கையை பிடிச்சிட்டு போற மாதிரி நம்ம ஆன்ம அறிவு குருடு, அறிவுல குருடா நிறைய பேர் இருக்கும் இல்லைங்களா? அப்ப அறிவு குருடா இருக்கு என்ன பண்ணணும்? அறிவு கொடுக்குற குரு பிடிக்கணும். எப்படி கண்ணு தெரியாத அதை கண்ணு தெரிஞ்ச ஒருத்தர் கை பிடிச்சா கொண்டு சேர்த்துவான். அவனு கண்ணு ஜனம் பிடிச்சா ரெண்டு குருவும் ஒன்னா விழுந்துரும். திரும்ப பாடுறாரு, குருட்டை நீக்க குருவனை கொள்வார், நீக்கா குருவனை கொள்வார், குருட்டு குருட்டு குருட்டாட மாடி குளிய விழுந்த போலேங்கிற திருமூலர் ஈஸ்வரன் என்னவாறு சொன்னாரோ அதே நம்முடைய திருமூலர் சொன்னாரு. எல்லாமே சொல்லுவாங்க பிடிக்கிற இடத்துல சேர நல்லா இருக்கும். காவிரியில் சேர மாதிரி சேர்ந்து நம்ம தீர்த்தம் பேர் வந்துடும். இன்னொரு சாக்கடை பெரிய சாக்கடை அதை சேருவா. அதெல்லாம் நலமே நீ நான் அந்த மாதிரி இல்லை. நீ கெட்டது நினைக்காம முக்கியம் இல்லைங்க, நல்லது நினைக்கணும். கெட்டதை பேசாமது முக்கியம் இல்லை, நல்லது பேசணும். கெட்டவங்களுக்கு போகாமது முக்கியம் இல்லை, நல்ல இடங்களுக்கு போகணும். நல்லா புரிஞ்சுங்க. அரித்துக்கோள் சாதாரண இடமல்ல, ஆடியார் சாதாரண இடமல்ல, ஒவ்வொரு பெரிய ஆலயங்களும் சாதாரண இடமல்ல, பெரிய நல்ல மகான்களும் சாதாரணமான அல்ல. நீ நினைக்கலாம். அதனால நினைக்கலாம் பேசதாரிதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். நினைச்சு பாரு, தேவையில்லை. யாரும் உங்கள்கிட்ட எதிர்பார்த்து வாங்கினாவே நம்மளோட பிச்சைக்காரன். நினைச்சு பாருங்க, மற்றவர் எதிர்பார்த்தல் கையேந்தல் வேண்டாம். மகிழ்ச்சி சொல்றாரு இல்லையா, மற்றவரை எதிர்பார்த்தல் கையேந்தல் வேண்டாம். நீ எப்பவுமே இந்த பிராணம் உணர்ந்தவங்க எப்படி இருப்பாங்க பாருங்க, யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, நான் இன்னும் ஒண்ணுங்கிறாரே, உயிர் வந்தாலும் சொல்ல முடியும். நான் எனினும் நீ எனின் நிறைவில் ஒன்றே, செயல் விளைவில் வினைப்பு இன்பதுண்ட எல்லை உண்டாக்கி வேறுபடுவது முன்பெண்ணாய் உள்ளங்கிறார். வேற எந்த மகன் சொல்லுவாங்க. ஆக அப்படித்தான் நம்முடைய நிலை. நீ வா, உன்னோட உனக்கும் தோன்றியதே வேலைன்ட்டார். அப்ப அது மாதிரி குருவை பிடிக்கணும். எதுக்கு? இந்த பதிவு இருக்கு இல்லைங்களா, ஆணவம் கண்மமாய மும்மலங்கள் போறதுக்கு தான் வரதான் பிராணன் தொடர். மனதுக்கு தெரியுது, மறுபடியும் மனசு போயிடும். நீ மனதுக்கு கொஞ்சம் தெரிஞ்சாலும் இருக்கும், ஆனா உயிர் உணர்வா இருக்கணும். அதாவது தெரிஞ்சுக்கிறது வேற, உணர்ந்துக்கிறது வேற. அதான் உலகில் உள்ள பொறுப்புகள் உயிர் உணர்வு உள்ளதா பெறணும்னு சொல்ற வேற. பிராணமய கோஷம் ரொம்ப முக்கியம். பிராணம் உயிர். அப்ப அந்த உயிரை எப்படி உணர்றது? அதுக்கு உண்டான குரு பிடிக்கணும். அதனால மறுச்சு விடலையா, துருவத்திடை புகழால் தொட்டு எந்த உயிர் உணர்த்தி. எதுக்கு? புன் செயலில் பதிவளித்து. அதுக்கு பூர்வலை அறிவறிய துரியந்தந்து, பூர்வலை அறிவறிய துரியந்தந்து. சும்மா இல்ல, அகதவத்தால் களங்கங்கள் போக. அகத்தான் எதுக்கு? களங்கம் போகணும். அப்படி களங்கம் போகல என்ன அர்த்தம்? சரியா அகத்தை பண்ணல, வேற ஒண்ணு தவம் பண்ணல. ஏதாவது தவம்பத்தில் அவ்வளவு, வேற யாரு மேலும் குறை சொல்லக்கூடாது. உங்களுடைய வாழ்வில் ஏதாவது தடை ஏற்பட்டு உயர்வு ஏற்பட்டு தடையா இருந்தா யாரும் காரணம் இல்லை. நம்ம செய்த மனோசக்தி தவம்பத்தில் அவ்வளவுதான் பண்ணு வந்துடும். நம்முடைய வால்மீகியோடவா நம்ம எல்லாம் மோசமா நடந்துட்டோம், அவரே தவம் பண்ணி ஞானி ஆயிட்டாரு. அந்நியரோடவா நம்ம எல்லாம் துன்பப்பட்டுட்டோம், வந்திருக்காங்க. நம்மள கம்மி, ஆனா நல்லா முயற்சி பண்ணணும். தப்பாது குருவை போறதமே தரத்தில் உயர்த்தி நன்மை பயக்கும். தப்பாது குருவை போறதமே தரத்தில் உயர்த்தி நன்மை பயக்கும். நம்பிக்கை வேணும், நம்பிக்கை வேணும். நம்பிக்கை தான் வாழ்க்கை. அப்ப என்ன பண்ணணும்னா, இந்த மூன்றாவது இருக்கக்கூடிய நிலை. அப்ப தவம். அப்ப மூணாவது மனுஷன் யாரு? முதல் மனுஷன் யாரு? இந்த மிருகத்தை வந்திருக்கும் இல்லைங்களா, இதுக்கு பிடிக்கும், ஆர்வம் எல்லாம் இருக்கும். பொருள் புகழ் செல்வாக்கு போலதான் விலங்கின பதிவுன்னு சொல்லுவாங்க. விலங்கின பதிவு ஆனா நம்ம எல்லை கட்டி உணர்வு. அது என்ன சொல்லி நம்ம கடும் பற்றுன்னு சொல்றோம் இல்லைங்களா, 6 குணங்கள்ல கடும் பற்று. முறையற்ற பால் கவர்ச்சி. மிருகத்திட்ட நம்மகிட்ட தான் இருக்குது. ஏன்னா எந்த மிருகமும் தன்னை பெருமையா பேச்சுக்கல. மிருகத்தில தற்பெருமையும் இல்லை, மிருகத்தில தற்கொலையும் இல்லை. நல்லா புரிஞ்சு, மிருகத்திடம் தற்பெருமையும் இல்லை, தற்கொலையும் இல்லை. எந்த மிருகம் நான் பெருசா நம்ம தான் பெருமைப்படுத்திட்டு இருக்கிறோம். நம்ம மனுஷங்களோட அந்த உயர்தாழ் மட்டும் வஞ்சிருக்கு. வஞ்சம் கூட மிருகத்திற்குள்ள இல்லை, அப்போ மறந்துடும். அது நம்மகிட்ட தேத்திக்கிட்டோம். இருப்பு கட்டிச்சுன்னா வஞ்சம் வர இல்லைங்களா, அறுகுணத்துல அகத்தாயில வருது. தூய்மைப்படுத்தணும். அப்புறம் என்ன வேற இதை விட என்ன வேணுங்க? அறுகுணம் சீரமைப்போட என்ன வேணும்? அப்ப உயிர் உணர்ந்து என்ன பண்ணும்? உருவத்தில் உயிரை உயிருக்குள்ளமை போல அறிவாய் காட்டி, உருவத்தில் உயிரை உயிருக்குள்ளமை போல அறிவாய், உலகத்தின் நட்புகள் அன்பு நெறி. இதை விட கிடைக்கும். வேற என்னப்பா வேணும்?
இன்னும் வேறு என்ன வேண்டும், பேர் பெற்ற பின்ன வார்த்தையை ஒவ்வொருத்தரும் பாடணும், தைரியமா சொல்லணும், நம்பிக்கையோடு சொல்லணும், வார்த்தையில இல்ல. அப்ப உருவத்தில் உயிரை உயிருக்குள்ள மெய்ப்பொருள் அறிவாய் காட்டி ஒழுக்கத்தால், ஒழுக்கம் என்ன 2 ஒழுக்க பண்பாடுதான், ஒன்னும் பெருசால எடுத்துக்க வேண்டாம். 2 ஒழுக்கம் கடைபிடிச்சா ஒழுக்கமானவன். நான் எனது வாழ்நாளில் யாரோட ஒழுக்கமான துன்பம் தர மாட்டேன். மனித உதவி ஒன்றும் போகுது, வேணும் பண்ண தேவை. நான் வேதாத்திரியம். அப்ப உருவத்தில் உயிரை உயிருக்குள்ள மெய்ப்பொருள் அறிவாய் காட்டி ஒழுக்கத்தால் உலகினிய நட்புகள் அன்பு நெறி வழங்க வைத்து. அன்பு நெறி, அன்புங்க சாதாரண இல்லை. அன்பு தெய்வமே இல்லைன்ட்டாரு. அன்புதான், அன்பு செய்ய என்னுடைய கடமை, என்னுடைய வேலை, என்னுடைய தொழில், அது அன்பு செலுத்துவது. அதான் மனித நோக்கம், சிறப்பே அதான். அரிசி கவியில வரும் அப்படியே, தொண்டாற்றி இன்பமும் காண்பதான் அன்பு. தொண்டாற்றி வெற்றியும் காணணும். எப்ப வெற்றி கண்டா எல்லாமே அவங்களுக்கு இன்பம் வரும், மகிழ்ச்சி வரும், உறவு வரும், எல்லாம் வரும். அதான் வேதாத்திரி உன்னை அறிந்து உலகோருக்கு தொண்டு செய்வேன்ட்டார். உன்னை அறிந்து உலகோருக்கு தொண்டு, உன்னையே உலக ஊரை சுத்துவேன் வழிபாடு சொல்ல, உன்னை அறிந்து உலகோருக்கு தொண்டு செய்வேன். அதான் நோக்கம். தொண்டாற்றி இன்பம் காண்போம், மகிழ்ச்சி, அதுதான். அப்ப என்ன பார்த்தோம்னா, இந்த முதல் மனிதன் எல்லை கட்டிய மனிதன், இருப்பு கட்டிய மனிதன், நர அகன்பாங்க. நரகம் எங்கேயும் இல்லை, நர அகம். எப்படி இருப்பான்னா, ஒரு உதாரணத்துக்கு, ஒரு சின்ன உதாரணம் சென்கதி சாமிநாதர் சொல்லியிருக்கார். நல்ல அருமையான உதாரணம். ஒரு இரவு நேரம் ஒரு தம்பி வந்து ஒரு ஆட்டோக்காரை கூப்பிடுறாரு. அப்பதான் தூங்குறாரு. 11-12 மணி ஆகுது. இப்பதான் படுக்கிறார். சவாரி ஓட்டிட்டு வந்து, ஐயா ஐயா வாங்க, ஒரு பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணும்னு கூப்பிடுறாரு. அவருக்கு நான் வர முடியாது, வேற வண்டி பாரு. இவர் யாருமே இல்லைங்க, நான் வர முடியாது, போ, சொன்னா கேளியா, சொல்லப்படாத. அவன் பார்த்தான், ஐயா பகல்ல வந்தா 200 ரூபா, ராத்துல வந்தா 400 ரூபா நான் கொடுக்குறேன், 500 ரூபாய் நான் கொடுத்துட்றேங்க, தயவு செய்து வாங்க, வேற யாருமே இல்லை, ரொம்ப முக்கியம். பாக்குறான். இந்த முதலாவது மனிதன் இல்லைன்னா 2ஆவது மனிதனுக்கு எந்திரிக்கிறான். என்ன, 500 ரூபா. முதல் மனிதன் முடியவே முடியாண்டான். 2ஆவது மனிதன் கால் போட்ட உடனே அந்த 2ஆவது சொல்றது அப்படி மெல்ல தூக்குறான். இதே 500 ரூபாயா, எப்ப அங்க வந்து ஏதாவது சத்தம் போட்டு தாரா பண்ணக்கூடாது, கொடுங்க, இந்த ஒப்பையும் வாங்கிக்கங்க, நீ பணத்தை வாங்கிட்டு வாங்கிறான். அப்படியே கொஞ்சம் கழிச்சு கழுவி போட்டு வாங்கி ஜோட வச்சுக்கிட்டு நேரம் வந்தான். அங்க வந்து கொஞ்சம் உள்ள வாங்க, பாட்டி தூக்குறது யாருங்க, நான் ஒரு ஆள் தான் இருக்கிறேன், அது நடக்க முடியல, ரொம்ப மூச்சு வாங்குது. ஓ, ஆட்டோ வந்தா நீ ஆள்லாம் தூக்கு கூப்பிடுறேன்னு சொல்லி ஏதோ போறான் பாவம். நம்ம 2ஆவது மாசம் வந்துட்டானீங்களா, கொஞ்சம் பரவாயில்ல. அந்த போய் பார்த்தா அந்த பாட்டி துடிக்குது, மூச்சு விட முடியாம. இல்லை, குளிர் காலம், ஆஸ்மா பாவம். அப்படியே போய் 2 பேர் தூக்கி கொண்டு அந்த ஆட்டோவில் உட்கார வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அங்கே ஹாஸ்பிட்டலில் வச்சு அந்த ஆக்சிஜன்லாம் கொடுத்து ஒரு 10-15 நிமிஷம் அந்த ஆட்டோக்காரர் நிற்கிறார். அப்படி கும்பிடுது அந்த பாட்டி 2 பேரையும் பார்த்து, சாமி படாத துன்பப்பட்டு செத்துருந்தாலும் பரவாயில்ல சாமி, சாவு வேற வரல, ரொம்ப துன்பப்பட்டுரும்பா, காப்பாத்திரி கடவுள் மாறுன்னு. அவர் வந்து கேட்டாங்க, யார் அந்த பாட்டின? பக்கத்துல இருக்கிறாங்க, யாரும் இல்லை, சாப்பாடுலாம் கொடுத்துருவாங்க, ஆனா யாரை கூட்டு போவாங்க, நான் தான் பார்த்தேன், யாரையும் ராத்திரில போய் 12 மணிக்கு யாரும் எழுப்புறது, கொஞ்சம் வருவாங்க, சரி நீங்க வந்து உதவி பண்ணீங்க, நன்றிங்க. அவன் பாக்கெட்ல இருந்து 500 ரூபாய் எடுத்து, ஐயா இந்தா நீ வச்சுங்க, எனக்கு ஒரு புண்ணியமா இருக்கட்டும், எனக்கு உதவியா இருக்கட்டும், நீங்க யாரும் பக்கத்தாளர்களும் செய்யறீங்க, நீ என்ன பண்ணிட்டேன் இதுதானே பாருங்க. அப்ப 3ஆவது மனிதன் வெளியே வரலாம். முதல் மனிதன் முடியவே முடியாது, என்ன பேச பேசிட்டு போ, நான் வர முடியாது, யாரை கூப்பிடு, யார் படத்துல எனக்கு என்ன. 2ஆவது 500 ரூபான்னு அப்படி தலை தூக்கி மூஞ்சி முகம் கழுவிட்டு வர்றான், வந்து கூடவும் பிடிக்கிறான். அந்த 3ஆவது மனிதன் வந்து, ஐயா இவ்வளவு செய்யறீங்க, இந்த கூடல இருக்க போறீங்க, நான் கொஞ்சம் அவ்வளவுதான், முடிஞ்சிட்டு போச்சு, நான் மறுபடியும் அண்ணனை கூப்பிடுங்க, இந்த போன் நம்பர், நம்ம உதவி என்ன செய்யலாம், நிறைய பேர் செய்யிட்டு இருக்காங்க, செய்யறான். அரசாங்கம் இந்த உலகத்துக்கு செய்ததை விட தனி மனிதன் அதிகமாக செய்தார் கொரோனாவில். அரசாங்கம் மக்களுக்கு செய்த சேவையை விட பல ஆயிரம் மடங்கு மனிதனை உள்ள செல்வந்தர்கள், சாதாரண ஏழை கூட செஞ்சாங்க. இந்த சுனாமி வந்த பொழுது மதுரையில் ஒரு பிச்சை எடுக்கிறவர், தினசரி பிச்சை எடுத்து 100 கிடைக்கும், 300 கிடைக்கும் வச்சுங்க,
உடனே தெரியல 4 பூரா பிச்சை எடுத்து சாப்பிடாம இந்த கலெக்டர் கூட, சாமி என்னால் முடிஞ்சது எவ்வளோதாங்க, இதையும் சேர்த்திக்க முடியுமா? அவருக்கு ஒரு சால்வை போட்டு, இதாய பெருந்தொகை பாருங்க. அப்படி நிறைய இருக்காங்க. டிவியில் போட்டாங்களே, வாட்ஸ்அப்பில் அம்மா சாதாரண இட்லி விற்கும், பசிசம்மா ஒன்றும் இல்லை, பசிக்குது, பணம் போனியா அவ்வளோப்பா, இப்போதான்ப்பா எடுத்து கடை வைக்கிறேன், சரிப்பா, இல்லைப்பா இந்தா சாப்பிடு, இல்லை வியாபாரம் பரவாயில்ல நீ சாப்பிடு, பசியா அப்படின்னு கொடுக்குறாங்க. எப்படி பாட்டு எல்லாம் கொடுக்கலாம், வவுத்துப்பா என்ன இருப்பு, இது கொடுக்காம என்ன இருக்கு, நீ பசிங்கிற, காசு வேற இல்லை, தொலைஞ்சு போச்சுங்கிற, உன்னை பசியோட என் பிள்ளைய அவன் பேர பிள்ளையா இருந்தாலும் உனக்கு விடுவோனா, என்னப்பா அது, நீ பேர மாதிரி தான் இருக்கிற. உடனே அந்த பாட்டி பெருந்தொகை கொடுத்து கும்பிட்டுட்டு, எவ்வளவு நல்ல உள்ளங்க இருக்காங்க, நிறைய இருக்காங்க பார்க்கிறோம். அதுதான் யாரு, இந்த 3வது மனிதன் வெளியே வந்து கொண்டு இருக்கிறான் இப்பொழுது உலகம் முழுவதும். இங்கதாங்க பிராணம் வேலை செய்யுது, இங்கதான் உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர்கள் எல்லாம் உயிரை உள்ள பெறாங்க. என்ன அலைகள்லாம் இல்லையா, திருவள்ளுவர் பாடல் இல்லையா, பலர் இளராகிய காரணம் நோற்பார் சிலர் நோழாதர் பலர் சொன்னார் இல்லைங்களா. நோன்புனே அதை போய் கம்மில, நல்ல எண்ணெய் இல்லாதவங்க கம்மி, நல்லா பாத்தீங்கன்னா அவ்வளவு இல்லாம போயிட்டாங்க, இல்லை ரொம்ப ஏழைகள் இருந்தாங்க. இன்னைக்கு யாரும் சாப்பாடுக்கு அங்க வர்றதில்லை. இவ்வளவு பெரிய கல்யாணம் வீடா இருந்தா கூட சாப்பாடு மூலம் எச்சலை எடுப்பார்கள், எடுத்து கூட எச்சலை போய் சாப்பிட்டு கொண்டது சம்பவம் நான் கூட கண்முன்னா பார்த்தோம். இன்னைக்கு எங்கேயுமே சாப்பாட்டுக்கு வருவது இல்லை, உழைத்து சாப்பிட்றாங்க, நல்லா இருக்கிறாங்க. துணி போட்டுக்கு முதல்ல பழைய துணி கடைகள்லாம் விற்கும், பழைய துணிக்குன்னு கடை இருக்கும் சந்தை. இன்னைக்கு யாரு பழைய கொடுக்கறது கூட பூச்சி வாங்கி கொடுக்குறாங்க. அதனால தயவு செய்து எங்க இருக்கிறோம், இந்த 3வது கோஷம் தாண்டணும். அன்னமய கோஷம், பிராணமய மனோமய கோஷம், ஆனந்தம். அந்த பிராணமய கோஷம் வந்துட்டா பாப்பர மகிழ்ச்சியா இருக்கும். ஏன், நீ நான் ஒண்ணு, நீயும் தெய்வம் நானும் தெய்வம், நினைச்சு பார்த்தா எல்லாம் தெய்வம். நான் கூட நேற்றைய போன செய்தியில கூட சொல்லியிருந்தேன், கிராம சேவை திட்டத்துல நிறைய ஊருக்கு போறோம். ஒரு அம்மா நிறைய பேசி யூடியூப்ல பார்த்துருப்பீங்க. ரொம்ப நாள் ஒரு அம்மா சொன்னாங்க, பாட்டி பிரமியானத்துக்கு ஆலியாருக்கு போனீங்களே. ஆமா சாமி, எல்லாரும் போறாங்க, அந்த சாமி இருக்கிற இடத்த பார்த்துட்டு வரணும், இவ்வளவு மகான பார்க்கணும்னு போனேன். போய் நல்லா பார்த்து உட்காந்து நம்ம நேரம் அங்கிருந்து வந்தோம், சொன்னாங்க, எல்லாம் பண்ணாங்க. என்ன பாட்டி ஏதாவது புரிஞ்சுதா பிரமையானம்? என்ன புரியுதோ இல்லையா சாமி, எல்லாரும் சாமி எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டப்பா, எது சாமின்னு தெரிஞ்சுக்கிட்டேன், எல்லா சாமி தான்பா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஒரு படிக்காத மேதை, ஒரு பாமர் கடைகோடி மக்களும் கடையோடு கடை தருங்கிற எஸ்கேமுடைய அந்த உழைப்பு வெற்றி பெற்றிருக்கிறது. இன்னும் ஆயிரக்கணக்கில் இருக்குது. நான் சொல்ல சில உதாரணங்கள் நீங்களும் பார்த்துருப்பீங்க. பல பிரிஞ்சு போன கூட ஒன்று சேர்ந்துருக்குது, பிரிஞ்சு போன கணவனுடைய ஒன்று சேர்ந்திருக்கிறாங்க, வரம்பு தகராறுலாம் சேர்ந்திருக்கிறது, எவ்வளவு நடந்தது. இந்த கற்பனை சொல்ல 2 ஊர் பிரிஞ்சு போன ஒன்று சேர்ந்து சிறப்பாக இருப்பதை நான் பார்க்கிற காரணம், உயிர் உணர்வை உள்ள பெறாங்க. விஞ்ஞானமய கோஷம்னா ஏதோ போய் விஞ்ஞானியா எல்லாம் நல்ல ஒரு விதையை போட்டா அதுல 100 விதை வருங்கிறது, அது ஒரு விஞ்ஞானம் தான். அக்ரிகல்ச்சர்னு சொல்றோம் இல்லைங்களா, அது மாதிரி ஒரு சக்கரத்தை வச்சா ஒரு பொருளை ஈஸியா கொண்டு போறோம் கண்டுபிடிச்ச மாட்டு வண்டி காலத்துல இருந்து எல்லாம் விஞ்ஞானம் தான். ஒரு நெருப்பை பத்த வச்சா அதுல இருந்து உணவை பக்குவப்படுத்த முடியும், விஞ்ஞானம் தான். இந்த விஞ்ஞானம் எங்கேயோ போயிட வேண்டாம். விஞ்ஞானங்கிறது தேவை கொஞ்சம் எளிமைப்படுத்திக் கொள்வதற்கு, சில பொருட்களை தயார் செய்து கொள்வதற்கு. ஆனா அது தேவையில பொருள் ஈட்டுவதற்கு அதிகம் போயிடக்கூடாது. பயந்து சம்பாதிக்கணும், பங்கிட்டு சாப்பிடணும். பயந்து சம்பாதிக்கணும், பங்கிட்டு சாப்பிடணும். இன்னைக்கு சில நாடுகள் எல்லாம் தவறான வழியில போனால் எச்சு வாங்க மாட்டாங்க, எல்லாம் ஒரே வேலை. ஒரு செய்தியை படித்து பார்த்தேன், அது உதயமூர்த்தி அவர்கள் எழுத உண்மையா இருக்கும். ஜப்பான்ல பாத்தீங்கன்னா இப்ப என்னன்னா, 100 ரூபாய்க்கு உண்டான பொருளை, பணத்தை 100 ரூபாய்க்கு உண்டான பொருளை கொடுத்தால் நிறுவனம் வளர்கிறது. இது நிரூபிக்கிட்ட உண்மைகள். 100 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு 100 ரூபாய் கொண்ட பொருளை கொடுத்தா நிறுவனம் வளர்கிறது. ஒண்ணு அது வளர்த்த வேண்டிய ஆனா வளருது. 100 ரூபாய் பணத்தை வாங்கி கொண்டு 95 ரூபாய் கொண்ட பொருளை கொடுத்தால் நிறுவனம் வளரவில்லை என்பதை ஜப்பான் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இது நம்ம தத்துவம், செயல்முறை தத்துவம். பயந்து சம்பாதிக்கணும், பல பாவப்பட்ட பணம் வேண்டாம்பா இன்னைக்கு கிராமத்தில் இருக்கிறாங்க.
அந்த பாவப்பட்ட நமக்கு வேண்டாம்பா. அது எவ்வளவு கொஞ்சம் வேண்டே வேண்டாம், இன்னைக்கு இருக்கா. அதனாலதான் நாடு இன்னும் நன்றாக இருக்கிறது, மிக நன்றாக இருக்கிறது. அது நாமும் அந்த வழியில செல்ல வர்றதுக்கு பண்ணுவோம், பல நிலை கொண்டு வருவோம். இந்த சாக்கடைக்கு போற தண்ணியெல்லாம் கொண்டாந்து நல்லா திருப்பி விட்டோம்னா எவ்வளவு நல்லா இருக்கு. அது மாதிரி நம்ம எல்லாம் என்ன, நம்மளெல்லாம் அப்படிதான், நம்மள எங்கேயோ கிடந்தோம், கடைகோடியில தேராம இருந்தவளையெல்லாம் கொண்டாந்து விட்டனாலதான் வந்திருக்கிறோம், பேசுறோம். எல்லாரும் கொண்டு வரணும். குடிசையில பிறந்தாலும் தோல பிறந்த அறிவு ஒண்ணுதான் என்று உணர்ந்து கொண்டு வேலை என்ன வேலை. அடுத்தனுடைய இந்த காந்தத்துல கடைசி கவி, 12வது கவி ஒவ்வொருத்தரும் பாடணும். இந்த 12 கவி முக்கியமா இந்த தத்துவத்துல ஒரே வழி. இந்த 12 கவிக்கு பணப்பாடம் பண்ணி என்ன பண்ணணும், அதை விளக்கம் பெறணும். 12 கவிகளையும். அதனால நேரத்தை என்ன புக் வேணும்ட்டேன். சில 5-6 கவி மனப்பாடம் இருக்கு, ஆனா எல்லா கவியும் மனப்பாடம் பண்ணிக்கணுங்கிறதுனால இறுதியா ஒரு கவிதை மட்டும் தெளிவாக சொல்லி, இதுதான் நம்முடைய நோக்கம். வேதாதிபதி கொடுத்த அன்பு கட்டளை, குருக்கு செய்யற குரு காணிக்கை. குருவுக்கு நான் வீட்டுக்கின்ற குரு காணிக்கை என்னன்னா ஒன்னே ஒண்ணு, என்னன்னா தெய்வம் உயிர் ஜீவகாந்தம் திருநாடம் மறைபொருள். தெய்வம் உயிர் ஜீவகாந்தம் திருநாடனம் மறைபொருள். தெரியாமலேயே உலகம் கிளைத்து சிக்கல் ஏற்றது. எதனால? தெய்வம் உயிர் ஜீவகாந்தம் தெரியாமலேயே உலகம் என்ன படிச்சு சிக்கல் ஆகுது. என்ன சொல்றது? திருச்சிக்கல், அது திளைத்து சிக்கலா தேற்றது. ஐயமின்றி அனைவரும் இவ்வரும் மெய்ப்பொருள் விளங்கியே. ஐயமின்றி அனைவரும் இவ்வரும் பொருள் விளங்கியே. அனைத்து விஞ்ஞானமும் மெய்யறிவு நோக்கி முழுமையாய். அனைத்து விஞ்ஞானம் என விஞ்ஞான விளக்கை போன்றது, விஞ்ஞான சூரியனை போன்றது, விஞ்ஞான விளக்கை போன்றது. குறை சொல்ல முடியாது. ஆனா சூரியன் மெய்ஞான சூரியனை போன்றது. விஞ்ஞானத்தை சொன்னாரு, விஞ்ஞானம் இல்லாத மெய்ஞானம் நொண்டியை போன்றது, போய் சேர முடியாது. ஆனா மெய்ஞானோட விஞ்ஞான குருடனை போன்றது, விஞ்ஞானதான் இருக்குது. ஆகவே என்ன சொல்றாரு? உலகம் அனைத்து விஞ்ஞானமும் மெய்யறிவு நோக்கி முழுமையாய். உலகம் ஒரு சிறந்த வழி, உலகம் உலகிய ஒரு சிறந்த வழி, உயர்ந்த காந்த தத்துவம். எவ்வளவு அருமையான விளக்கம் பாருங்க. உலகில் ஒரு சிறந்த வழி, உயர்ந்த காந்த தத்துவம். உண்மை தெய்வம் உயிர் அறிவு. உண்மை தெய்வம் உயிர் அறிவு. உயர்த்திவிட்ட திருநாள் செய்ய உள்ள கடமையோ. நம்ம என்ன செய்யணுங்கிறாரு? செய்ய உள்ள கடமையோ இச்சிறறிவு, செய்ய உள்ள கடமையோ இச்சீரறிவு உலகமெல்லாம் சிறப்புடனே பரவ. இச்சீரறிவு உலக மக்கள்லாம் சிறப்புடனே பரவ ஏற்ற சீரிய தொண்டாற்றுவாங்கிறார். உலகமெல்லாம் சீரறிவு பரவவே ஏற்ற சீர் தொண்டாற்றுவோம், சீரிய தொண்டாற்றுவோம். என்னதான் உலகம் உயிர் மயிர் அறிவு தெரியாம இருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் இந்த கவிகளை மனப்பாடம் பண்ணாம படிக்கிறேன். அடுத்த கண்டிப்பா இந்த மனப்பாடத்தோடு சொல்லக்கூடிய இறைவர்கள் குருவர்கள் துணை புரியும் என்று சொல்லி என்ன தெரிந்து கொண்டோம்? அன்னமய கோஷம் வேணும், வாழ்க்கையில சாப்பிடணும். சாப்பிடுறதே வாழ்க்கை அல்ல. நாம் சாப்பிடுவதாக பிறக்கவில்லை, வாழ்வதனால் சாப்பிடுகிறோம். சாப்பிடுவதாக பிறக்கவில்லை, நாம் வாழ்வதனால் சாப்பிடுகிறோம். வாழ்வதற்கு கூட சாப்பிடக்கூடாது. நான் என்ன சொல்லுவாங்க, வாழ்வதற்காக சாப்பிடுறேன், அது கூட பரவாயில்ல, வாழ்வதற்காக சாப்பிடணும். வாழ்வதனால் சாப்பிடுற உணர்வு வந்துடும். அடுத்து என்ன வரும்? மனம், செயல், பேச்சு இரண்டுக்கும் எண்ணம் மூலம்.
மனதை விட உலகத்துல எங்க மனதிலே உள்ளதல்ல மற்றெங்க தேடிது. மனமறை உயர்த்தினால் மட்டும் இல்லை இன்பம், மனமறை தாழ்த்தினா மயக்கத்தால் துன்பம் என்று உணர்ந்து கொண்டு மனம் எப்போ உயர்வாக வைத்திருப்போம். வெற்றி பெற்றால் சந்தோஷம் என்பது அல்ல, சந்தோஷம் இருப்பதே வெற்றி என்ற உணர்வோடு தொண்டாற்றி என்பது. பிராணன் எந்த நேரமோ உயிர் உணர்வோடு இருக்கணும். நெற்றியில் உச்சியில் லாபமா இருப்போம். நெற்றியில் உச்சியில் லாபமா இரு, உற்று பார்த்து உன்னை. நெற்றியில் உச்சியில் லாபமா இரு, உற்று பார்த்து உன்னை. உலகை பின் கற்றபடி நட கருத்து விழிப்போடு, கற்றபடி நட கருத்து விழிப்போடு, பற்றற்று வாடு பழக்கம் தானா வரும் என்பதுதான் இந்த பிராணன் உணர்வு. அடுத்தது விஞ்ஞானங்கள் இல்லை, எல்லாம் நினைச்சு பாருங்க, அதாவது உங்களை வழிகாட்டும். ஒவ்வொன்றும் இருக்கு, நினைச்சு பாருங்க. 10 ஆண்டுகள் எப்படி வாழ்ந்தோம், இப்படி வரும் நினைச்சோமா? நினைச்சு செஞ்சுட்டே இருப்போம். நமக்கு வேலை ஐவகை கடமை செய்யறோம். ஐவகை கடமை தான், குடும்பம், சொத்தம், ஊருள்ள ஐவகை கடமை ஒன்னொன்று கடாம செய்யணும். இப்படி வரும்போது ஆனந்தம் எங்க தேடணுமா? ஆனந்தம் தான் பழுத்த நிலை வருவரை நீ நான் என்றே என் பதமடைந்தேன் ஒன்றான பரமானந்தம். இப்ப ஒன்னான போது இந்த எல்லாருக்கும் ஒத்துதை வாழ் நினைச்சாலும் ஆனந்தம் தான். ஆனந்தம் இல்லாம செய்ய முடியாது. வாழ்த்துகின்ற போது கோபம் வராது, கோபத்துல வாழ்த்த முடியாது. அப்ப மகிழ்ச்சியாக வாழ்த்துகின்ற போது அதோட என்ன வேணும் என்று சொல்லி நல்ல பேரை கொடுத்த இந்த நல்ல நாள்ல உங்கள் அனைவரையும் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு, மாதம் ஒரு முறை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கொடுக்கிறார்கள். எல்லாம் எங்கெங்கோ இருந்தாலும் கூட இதன் மூலமாக ஒரு குடும்ப உறுப்பினராக, வேதாத்திரிய குடும்ப உறுப்பினராக தலைவருடைய எஸ்கேமுடைய வழிகாட்டின்படி அனைத்து இயக்குநரகங்கள், மண்டலங்கள், அறக்கலைகள் ஒளிவரை நன்றோடு வணங்கி மீண்டும் 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 என்ன பண்ணா, இந்த மனவள கலையை தெரியாதவங்க இருக்கலாம், வராதவங்க இருக்கலாம், மனவள கலைக்கு வராதவங்க இருக்கலாம், தெரியாதவங்க இருக்கக்கூடாது என்ற உணர்வோடு செயல்படுவோம் என்ற ஒரு செய்திதான். இந்த செய்தி என்ன இறுதியாக, மனவள கலைக்கு வராதவங்க இருக்கலாம், பகுதியிலேயோ சொந்த இருக்கலாம், ஆனால் தெரியாதவங்க இருக்கக்கூடாது என்ற உணர்வோடு ஆசான் வழியிலே தொண்டாற்றி வெற்றி காண்போம். அனைவரும் இணைந்து தொண்டாற்றி வெற்றி காண்போம். வாய்ப்புக்கு நன்றி. தற்போது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கை சின்னத்தை உயர்த்தும் போது அவர்களுக்கான வாய்ப்பு வழங்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சிறப்பான ஒருங்கிணைப்பாளருக்கு, இயக்குநர்களுக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க. சொல்லுங்கம்மா. கேள்வி பதில் நிகழ்ச்சிக்குள்ள போலாமா ஐயா? போலாம் ஐயா, போலாங்கப்பா. செவ்வேல் ஐயா, வாழ்க வளமுடன். நீங்க ஐயா கிட்ட பேசலாம். முதலாவது அன்பராக செவ்வேல் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. சொன்னீங்க, ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. மனோமய கோஷம்னா எப்படிங்க ஐயா? அது எப்படின்னு சொல்லுங்க ஐயா கொஞ்சம். அவ்வளவுதாங்க ஐயா. மனோமய கோஷம் என்பது மனம்தான் அத்தனைக்கும் காரணம். மனம் இல்லைன்னா மனிதன் இல்லை. மனம்தான், மனம் கூட்டல் இதன் மனிதன். அப்போ அது அந்த அன்னமய கோஷத்திலேயே மனம் செயல்பட்டு இருக்கிற திருப்பி கொஞ்சம் அதனுடைய இயல்பு தன்மை கொண்டாடணுங்க. சுயநிலைன்னு சொல்லுவாங்களே, சுயநிலை. அப்ப மனம் எதுலயோ ஒண்ணு பண்ணிட்டு தான் இருக்கு, சும்மா இருக்காதுங்க. அதுக்காக என்ன பண்ண, அதுக்கு வேலை கொடுக்கணும். அது உயர்ந்த வேலை கொடுக்கறது என்ன பண்ணுவாங்கன்னா, இறைவனை பாக்குறது, உருவத்தை பாக்குறது, நல்ல விஷயங்களை தலையிறது என்ன பண்ண, திருப்பூர்தான் பிரத்யாகாரான்னு சொல்றமா இல்லைங்களா? அந்த மனதை அது போற போக்குகளை போக விடாம அதை நிறுத்தவும் முடியாது. அடக்க நினைத்தா அலையும், அலைய நினைத்தா அடங்கும். அது என்ன பண்றோம், பிரத்யாகாரான்னு கொடுத்த அட்டாங்க யோகத்தை. பிரத்யாகாரா அப்படின்னா மனதை நல்ல வழியில் திருப்பி விடுவது. சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பழக வச்சேன்னா தாரணா, ஒரே பொருள் நினைக்க வைக்கிறது. அதையும் தாண்டி அந்த ஒரு பொருளையும் உயிரையே வைக்கிறது, ஆத்ம தியானம். அப்ப மனதை மனிதன் அறிந்து கொண்டு மனமிதமாய், சரி, மனதை இதமாக்க வச்சுக் கொள்வது. அதான் வித்து, நிலம், உரம், தண்ணீர் காவலுக்கு ஏற்ப விளைவு தரும். அதுபோல காசம் அத்து அறிவிட்டு ஒழுக்கம் என்ற ஒரு அறிவை ஒன்று நித்த தபம். ஆராய்ச்சி என்னும் தண்ணீர், சரணமுற்று அருகுணங்களாக வித்து என்னும் காவல், விளைவாக நீ அடைக்க அணிய ஞானம். அப்போ உணர்ச்சிக்கு ஞானத்துக்கு பெரிய வித்தியாசம் இல்லை. மன அமைதியா இருந்தா அது ஞானமாக இருக்கும், அலைஞ்சா அது உணர்ச்சி ஆகும். அதான் மனோமய கோஷத்துக்கு மகான்கள் மனிதனை கொண்டாடுறதுக்கு. ஏன்னா மிருகத்தை போலே வாழ்ந்தோம், மிருகத்தோட வாழ்ந்தோம்.
மனமது இயற்கையின் மாபெரும் நிதி. மனமதை உயர்த்தினால் மட்டில்லா இன்பம், மனமதை தாழ்த்தினா மயக்கத்தா துன்பம். மனதை உயர்த்தக்கூடிய பயிற்சிக்கு பேரு மனோமய கோஷம். சரிங்க. இல்ல உங்களுக்கு நீங்க ஏதாவது கருத்து சொல்லலாம். இல்லங்க நல்லதுங்க ஐயா. நம்ம அந்த மனம் சொல்றது நீங்க சொல்றீங்க, அந்த மனோமயம் தான் கோஷம் சொல்றோம். ஆனா அந்த மனம் சொல்றத நம்ம கேட்க கூடாது, அறிவு சொல்றதுதான் கேட்கணும்னு நம்ம சொல்றோம். அது அந்த மனோன்மய கோஷத்தை நம்ம பண்ண நீங்க சொல்றீங்க, அந்த நம்ம அன்னமய கோஷத்துல இருந்து விடுபட்டு அந்த மனதால இது பண்றதுக்கு மனோமய கோஷம்னு இப்ப சொன்னீங்க. ஆனாலும் அந்த மனம் சொல்றதை கேட்க கூட நம்ம அறிவு சொல்றதான் கேட்கணும்னு சொல்றாங்க. அது எதுக்கு ஐயா? ஆமா, மனம் எப்படியாலும் போகும். நல்லது கிட்ட தெரியாது, மனதுக்கு நல்லது கிட்ட கெட்டதெல்லாம் பலதா தெரியும், நல்லது கெட்டதா தெரியும். அறிவு என்ன, அறிந்து கொள்வதெல்லாம் அறிவு. அறிவு தனியால அறிந்து கொள்வது அறிவு. ஏற்கனவே அறிந்ததை வச்சு இந்த வேண்டாம், இது போய் பேசுனா துன்பம் வரும், பார்த்தா துன்பம் வரும், அது மட்டும் மனதுக்கு சொல்லும். அது இல்ல இல்ல வேற என்ன செஞ்சிடும், அப்புறமே மாடிச்சுக்க பருவ மத்தியில. அப்ப அனுபவம் தான் அறிவு. அந்த அறிவு என்ன பண்ண, முன் அனுபவத்தை வச்சு சொல்லு, இது வேண்டாம், இப்படிதான் பண்ணணும்னு சொல்லி அறிவு ஆட்சி தரம். அதுக்கு பேரு அறிவு ஆட்சி தரம் பரமகரிசி. அதனால மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன போதே மறந்து போகலான்னு ஒரு பாட்டு கூட வரும். மனதுக்கும் அறிவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. மனம்தான் அறிந்து கொள்ள வருது, ஆனா அறிந்த அறிவின்படி செயல்படுத்துவது அறிவு. ஒரு கவி சொல்லுவாங்களே, அறிவுக்கு ஐம்புலங்கள் ஆயுதங்கள். அறிவுக்கு ஐம்புலங்கள் ஆயுதங்கள். புலன்களை இயக்கும் போது அறிவு தண்ணில் நிக்கணும். அது அறிவும் சேர்ந்து போனா மயங்கிடும், மனம் போகும். ஆனா அறிவு போகக்கூடாது. எவ்வளவு போகணும், எங்க போகணும், திரும்பி எப்படி வந்துடணும் அப்படிங்கிறது. இதுக்கு உதாரணம் என்ன சொல்லுவார் மகிழ்ச்சி, கபடி விளையாட்ட சொல்லுவார். கபடி இருக்கு இல்லைங்களா, அத சொல்லுவார். நீங்க என்ன யாரை தொடணும் முயற்சி பண்ணா கூட உத்தியை மறந்துடக்கூடாது. நீ யாரை தொடணும், அங்க போகணும், குதிக்கணும், எல்லாம் பாடணும். ஆனா உத்திய கூடாது, உத்தி மறந்தா போயிடும். அப்ப அதனால இந்த நம்முடைய நிலையை மறந்துடக்கூடாதுங்கிறது தான் அந்த வார்த்தையை அறிவு ஆட்சி தரம். நன்றி. ரொம்ப சிறப்பு, மிக்க மகிழ்ச்சி. சொல்லுங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா, மிக்க மகிழ்ச்சி. உங்களோட நினைவாற்றல், உங்களோட பேச்சு கவர்ச்சியின் ரகசியம் என்னன்னு கேட்டிருக்காரு ஐயா. ஐயா கொஞ்சம் சிக்னல் சரியா வரலன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சரி, பரவாயில்ல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மகிழ்ச்சி. சரிங்க, நன்றிங்கய்யா. நீங்க எங்களை இந்த யோகா தினத்தை தலைமையேற்று நடத்தி கொடுக்க வேண்டுகிறோம். சிறப்பு. ஐயா சொல்லுங்க. ஐயா சரி, நான் பண்ணிக்கிறேன், இல்லைன்னா அடுத்து பண்ணிக்கிறேன். நன்றிங்க. வாழ்த்துக்கள், வாழ்தலாம். சொல்லுங்க, அடுத்த கேள்விக்கா. அடுத்து சாட் பாக்ஸ்ல பூபதிங்கிற அன்பர் போட்டிருக்காருயா, உங்களோட நினைவாற்றலும் உங்களோட பேச்சு ரொம்ப கவர்ச்சியா இருக்கு, அதோட ரகசியம் என்னன்னு கேட்டிருக்காருயா. ரகசியம் ஒண்ணு இல்ல, வேதாத்தினுடைய பிள்ளைங்கிற தவிர எந்த மதிப்பும் இல்லை. வேதாத்துடைய சீடன் என்பதை விட எல்லாரும் கம்பன் விட்டு கட்டத்தை கவி பாடுற மாதிரி நானதான் கம்மி. என்னோட ஒருத்தரை பாத்தீங்கன்னா அசந்து போவீங்க. இது எல்லாம் கிடைச்சது எங்கன்னா வேதாத்திரியம் மட்டுமே. இப்ப கூட நீங்க இந்த கவியை மனப்பாடம் பண்ணணும்னு சொல்றீங்க ஐயா. இந்த நினைவாற்றல், இந்த வயதுலயும் இந்த நினைவாற்றல், இதெல்லாம் ஒரு வியப்பான விஷயம் தான் ஐயா. ஆமா, நீங்க பாருங்க, மனதுக்கு அவ்வளோ சக்தி இருக்குதுங்க. மனதுக்கு இருக்கிற சக்தி எதுக்குமே இல்லை. அதை நம்ம ஆழமா பயன்படுத்தணும், அதிகமா பயன்படுத்தணும். இது எனக்கு இருக்கிற நினைவாற்றலை விட நிறைய பேருக்கு வேற விஷயங்கள் நினைவாற்றல இருக்கா இல்லைங்களா? நான் பள்ளிக்கூடத்து பிள்ளைங்களுக்கு ஒரு 500 படம் நினைவாற்றல் இருக்குதே. பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க வேற விஷயம், 1000 பாட்டு நினைவாற்றல் இருக்குது. ஆனா வேற விஷயம். உங்களோட நினைவாற்றல் எல்லாருக்கும் கொஞ்சம் ஆச்சரியம் இல்ல. அது என்னன்னா ஒன்னே இல்லம்மா, தவம் பண்ணணும், சரிங்களா? வேதாத்திரியத்து மேல அளவு கடந்த மதிப்பு வைக்கணும். அதிர்ஷ்டம்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, அது இஷ்டம். எது இஷ்டமா? அதோட இஷ்டம், இறைநிலையோட இஷ்டம். அது இஷ்டம், மதிப்பு இஷ்டமாயிரும். கண்டிப்பா முடியும். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு மனிதரால் முடியும் என்றால் இன்னொரு மனிதர் கட்டாயம் முடியும். நம்புங்கள். பயிற்சி முயற்சி. நன்றி. அந்த அன்புக்கு அவருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.
நன்றி ஐயா. அடுத்த அன்பராக கிருபாநிதி அம்மா, வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா அம்மா வாழ்த்துக்கள். கடைகோடி மக்களுக்கு மேலோங்க வாழ்த்துகிறோம். வாழ்க வளமுடன். ஐயா நீங்க சொன்னதுல இன்னைக்கு ரொம்ப என்னை கவர்ந்தது. வாழ்றதுக்காக சாப்பிடுறதுக்காக வாழக்கூடாது, வாழ்வேன்னு சாப்பிடணும் அப்படிங்கிறது. வாழ்வதற்காக சாப்பிடணும். இந்த இளைய தலைமுறைக்கு இதை கொண்டு அந்த வேர்டை எப்படியாவது சேர்க்கணும்யா. வாழ்க வளமுடன். என்னன்னா ஒண்ணு இல்லைங்க, அவங்க புருமை தொட்டு கொடுத்துட்டாவே ஐம்புடங்கள் அமைதி பெறும். செய்தியா சொல்றதோட கொடுத்துல அங்கங்க புடிச்சு 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 இது ஆகனை தொட்டு கொடுத்துருவோம். நன்றி ஐயா, ரொம்ப நிறைய செய்யலாம், நல்லா செய்யலாம், நல்ல மாற்றம் இருக்குங்க. உங்களுடைய முயற்சி வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்க வாழ்த்துக்கு நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க ஐயா. ஒன்னையா இப்ப இந்த அதாவது ஜடப்பொருளும் அன்னமய கோஷத்துல இருக்கா ஐயா? எதுமா? ஜடப்பொருள் அன்னமய கோஷத்துல இருக்கா? ஜடப்பொருள் எல்லாம் அன்னமய கோஷத்துல எல்லாமே ஜடப்பொருள் தான் நம்ம பண்றோம். கேக்குறது புரியல. ஜடப்பொருள்ங்கிறது அன்னமய கோஷம் 2வது அறிவுல இருந்தா வருது. இப்ப ஜடப்பொருளா இருக்கிறதுக்கு அன்னமய கோஷம் தேவையா? அதுக்கு இருக்குது. ஆனா அதுக்கு வேற ஒரு பொருள். நீங்க ஒவ்வொரு பொருளுக்கும் ஐயா வாய்ஸ் கேட்கலங்க. வாழ்க வளமுடன். ஐயா வாய்ஸ் கேட்கல. ஐயா வாழ்க வளமுடன். வாய்ஸ் கேட்கலங்க ஐயா. தெரியுது, அதுக்கு ஒரு பொருளா தெரியும். ஐயா வாழ்க வளமுடன். இவ்வளவு நேரம் வாய்ஸ் கேட்கலங்க ஐயா. மைக் ஆஃப் ஆயிடுச்சு. அதனாலமா அதுக்கு ஒரு வகையில தேவை இருக்கு. அதனால இன்னொன்னு சேர்ந்து இருக்குது. அது இயல்பா சேர்ந்து என்ன பண்ணுது, பரிணாமம் ஆகுது. இல்லைன்னா அது அந்த மாதிரி ஒண்ணு தேவையில்லாம இருந்தா அது இருக்காது, ஒண்ணு சேராது, அது அடுத்த பரிணாமம் வராது. ஜடப்பொருளுக்கும் தேவை இருக்கிறது. நன்றி ஐயா, நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி, வாழ்க வளமுடன். சந்திராமா வாழ்க வளமுடன். நன்றிமா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்றாக மயிலாப்பூர்ல இருந்து வளர்மதி அம்மா, வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் அம்மா, இணைப்புக்கு நன்றி. ஐயா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்த்துக்கள்மா. நன்றி ஐயா, நன்றி. நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்ல நிறைவா இருக்கும். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். தொண்டாற்றி வெற்றி காண்போம். கண்டிப்பாக ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இப்ப நம்ம அன்னமய கோஷம் தான் ஃபர்ஸ்ட், சரிங்களா? அன்னமய கோஷம், மனோன்மய கோஷம், பிராணமயம், விஞ்ஞானமயம், ஆனந்தமயம். இப்ப ஒரு கோஷமா தான் தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா சில பேர்லாம் சாப்பாட்டுக்கு எந்த வஞ்சனையும் கிடையாது, நல்லா சாப்பிடுவாங்க. ஆனா அடுத்தடுத்த இதெல்லாம் அவங்க எல்லாம் இல்ல, ஆனா அவங்க ஆனந்தமா இருக்காங்க, நல்லா நிறைவா இருக்கு மனசுக்கு. என் கூட இருக்கிறவங்களே நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி. அப்போ இவங்க ஒரு படியா கடக்குறாங்களா, இல்ல அன்னமய கோஷம் ஆனந்தமய கோஷம் அதுக்கு போயிடுறாங்களான்னு எனக்கு ஒரு டவுட் ஐயா. வாழ்க வளமுடன். அதாவது இது இடைவெளியெல்லாம் இல்ல மேடம், விளக்கத்துக்காக சொல்றோம். அதாவது இது எல்லாமே ஒரே டைம்ல நடக்கிற சூழ்நிலை நிறைய பேருக்கு இருக்கு. அதாவது ஒரு செயலை பார்த்து, ஒரு வார்த்தையை கேட்டு, ஒரு நிகழ்ச்சியில உயர்ந்தவர் உண்டுங்கிறார் மகிழ்ச்சி. அதனால இது சர்வீஸ், நான் 30 வருஷமா இருக்கிறேங்க, பிராணமய கோஷம் வந்துட்டேன், அதெல்லாம் இல்ல. ஒரு செயலை பார்த்து, ஒரு நிகழ்ச்சியை பார்த்து, ஒரு செய்தி கேட்டு ஆனந்தமய கோஷம் போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. புத்தகத்தை படிச்சு நிறைய பயிற்சி பெற்று வந்தவங்களும் இருக்கிறாங்க. ஆனா சின்ன சின்ன செயல்ல வந்தவங்களும் புத்தர் பாருங்க, ஒரு நிகழ்ச்சி பார்த்து ஆனந்தமய கோஷம் வந்தாரு. ஒரே ஒரு நிகழ்ச்சி, 3 இறந்து போன உடல், வயதான உருவம், முதுமை பார்த்தார், பசி. உடனே அவருக்கு என்ன கிடைச்சது? அதெல்லாம் இந்த மனதுக்கு கற்பூரம் மாதிரி உடனே கிடைக்கும், நம்ம நேரம் ஆகாது. அதனால இது அப்புறம் நம்ம தெரியாது இப்ப யாரு ஆனந்தமய கோஷம் இருக்கிறாங்க, யாரு ஆனந்தமய கோஷம் தெரியாது. வெளியில பார்த்து வேற மாதிரி இருக்கும். நீங்க நினைக்கிறீங்க அவங்க ஆனந்தமய கோஷம் இருக்கதா நினைக்கிறோம். அவங்க சில பிரச்சனை வரும்போது அந்த ஆனந்தமய கோஷம் இருக்காங்களாதான் வெற்றி பெறும். இடுக்கண் வருங்கால் நகுங்கிறத வள்ளுவோம், எல்லாம் செஞ்சுட்டே இருப்போம். இடுக்கண் வருங்கால், எனக்கு ஒரு கடுமையான துன்பம் வரும்போது கூட இன்னொருக்கு துன்பம் கொடுக்காம இருக்கேன் பாருங்க, சமநிலை. அது காரணம் இருந்தா அவங்க முடியும், இருக்காங்க. பகைவனுக்கு அருள்வாய் நன்னஞ்சே, இன்னார் செய்தார்க்கு இனியே செய்யக்கண்ண, எல்லாம் முடியும்.
ஆனா இது ஒரு பயிற்சி வச்சு காலத்துக்கு சொல்ல முடியாது. நீங்க சொன்ன மாதிரி கரெக்ட் தான். அவங்க அப்படி இருக்கலாம். நிறைய பேர் இருக்கிறாங்க. என்ன வந்தாலும் மயங்க மாட்டாங்க, என்ன போனாலும் மயங்க மாட்டாங்கம்மா. எனக்கு இருக்காங்க, நிறைய இருக்காங்க அப்படி. எனக்கு ஆச்சரியமா இருக்கு, நம்ம கஷ்டமா இருக்கும். இதெல்லாம் சின்ன விஷயம் விடுங்க, வந்துடும் பார்க்கலாம் அப்படின்னு போறாங்க. தவம் கூட பண்ண மாட்டாங்க சில பேர் இருக்காங்க. நல்லா இருக்கட்டும். தவம் எதுக்குன்னா கர்மயோகத்துக்கு தான். கர்மான செயல், நல்ல செயலை செய்யதான் தவம் வேணும். நல்ல செயலை செய்யறவங்களுக்கு தவம் தனியா தேவையில்லையே. கர்ம யோகிக்கு தவம் தனியா தேவையில்லை. அவங்க எதை செஞ்சாலும் யோகமாக செய்யற இயல்புடையவர்கள். பார்த்தா நல்லா இருப்பாங்க, அங்க பேசுனா நல்லா இருக்கும், கேட்டா நல்லா இருக்கும், தொட்டா நல்லா இருக்கும். கண்டிப்பாங்க. அவங்க எந்த பயிற்சி அந்த மாதிரி இருக்காது. அவங்க அது அந்த ஆன்மா தூய்மையான ஆன்மா. கண்டிப்பாங்க. அது எப்படி நமக்கு சொல்ல முடியாது இல்லைங்களா? இருக்குது அந்த மாதிரி இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் அடிக்கடி பாக்குறதுங்கிறது நல்லது. அவங்க பேச்சை கேட்கறது நல்லது. சொல்ல முடியாது, நல்லோரை பார்ப்பது நன்று, நலமிக்க நல்லோர் சொல் கேட்பது நன்று, அது இணங்கி இருப்பது நல்லது. அப்படி போயிடணும். அப்படி இருந்தா போதும், ஃபீல்டுக்குள்ள இருந்தா போதும். அவர்கிட்ட பேசாடி கூட போறாது. ஃபீல்டுல இருந்தீங்கன்னாவே அந்த அலைகள் நான் மேல மோதும், பிரதிபலிக்கும், சிதறும், ஊடுருவும் கூடாது. நன்றி நன்றி, நல்ல செய்தி. நன்றி ஐயா. நம்மள சுத்தி இருக்கவங்களும் அப்படியே நமக்கு அது அந்த அளவுல வர்றாங்க. அதுதான், அதனாலதான் கேட்கிறேன். என்னமோதான் வாழ்க்கை. நீங்க மனம் உயர்ந்தால் அந்த அலையத்துக்கு வர உள்ளவர்கள் எல்லாம் போயிடுவாங்க. பிண்டி தீயும் மண்டாது. கண்டிப்பா. யாரையும் மாத்தலாம் வேண்டாம், நீங்க மாறிக்கீங்க, எல்லாம் சரியா போகும். நம்ம சரியா இருந்துட்டா போதும். அவ்வளவுதான். அவங்க அப்படி இருந்தா கூட சரியாயிருவாங்க, இல்லைன்னா அவங்கள்ட்ட போய் விட்டுட்டு போயிருவாங்க. கண்டிப்பா. ஒண்ணு இது கூட ஒத்து போயிருவாங்க, இல்லைன்னா விலகி போயிருவாங்க. நீ யாரையும் வளர்க்கவே வேண்டாம், சேர்த்தவே வேண்டாம். கண்டிப்பாங்க. அது மனதுக்கு சக்தி இருக்குது, அவ்வளவு சக்தி இருக்குது. நன்றி, அற்புதமான கேள்வி, சிறப்பான சிந்தனை. நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்த நண்பராக டி.ஏ. ஸ்ரீனிவாசன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிமா, மிக்க நன்றிமா ஐயா. வணக்கம் ஸ்ரீனிவாசன் ஐயா. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப ரொம்ப சிறப்புங்க ஐயா. இன்னைக்கு உங்களை பார்த்து உங்க உருவத்தோட உங்களுடைய பேச்சை கேட்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. ஒவ்வொருத்தருக்கும் உள்ளயும் மூணு மனுஷங்க இருக்காங்க. யாராவது பேசுவான்னு நினைச்சேன், நான் கேட்கவே இல்லை. ரொம்ப நன்றி. எனக்கு இதுதான் இன்னைக்கு தலைப்புல இதுதான் ரொம்ப முக்கியமானது. 3 மனிதன் நம்ம கூட இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். ஆமாங்க. அந்த 3வது மனிதனை வெளியே கொண்டாடணும். அப்பப்ப வர்றான், ஏற்கனவே ஒரு 5 நிமிஷம் போயிட்டு மறுபடியும் உள்ள போய் உட்காந்துக்குவான். ஒரு அரை மணி நேரம் இருப்பான், 1 மணி நேரம் இருப்பான். ஆனா அந்த மனிதனுடைய செயல்பாட நம்ம அதிகமாக்கணும், அவ்வளவுதான். அது நமக்குள்ள இருக்கிற 3வது மனிதனை வெளியே கொண்டு வரணும். அதே போல நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் அந்த 3வது மனுஷனை வெளியே கொண்டு வரதுக்கு நம்ம கொஞ்சம் வழிகாட்டணும், சொல்லணும். அது என்னன்னா அவங்களை பாராட்டுறது, அவங்களை உற்சாகப்படுத்துறது. பாராட்டி பாருங்களேன், அதை வெளிப்படும். வேலை செஞ்சோம், அற்புதமா செய்யணும், மறுபடியும் வேலை செய்வான். எப்படி அது 3வது மனிதன், அந்த 3வது மனிதன் தட்டி கொடுத்து கொண்டாடணும். அது பழக்க ஒழுக்கமாயிரும். நல்லது, அருமையான விஷயம். இன்னைக்கு நோக்கம், நம்ம வேலை என்னன்னா 3வது மனிதனை அடையாளம் கண்டுபிடிக்கணும். நம்மகிட்ட 3 மனிதன் இருக்கிறாங்கன்னு முதல்ல நமக்கு தெரியணும். எல்லாரும் இருக்கிறான், எல்லாருக்குள்ளயும் கடுமையான மோசமானவங்கிட்ட கூட 3வது மனுஷன் இருக்கிறான். ஏன்னா அவன் செய்யற காரியம் கூட இன்னொருத்தருக்காக தான் செய்யறான். ஒரு திருடுறான், கடுமையா திருடுறான், கொலை பண்றான்னா அவன் யாரு மேல அன்புலதான் செய்யறான். அவருடைய அன்பு இருக்குது, ஆனா அது தவறான அன்பு, துன்பம் தரக்கூடிய அன்பு. அது நல்ல அன்பா மாத்தணும். நன்றியா, ரொம்ப அற்புதம். நாம செய்ய வேண்டிய வேலைகள் இன்னும் நிறைய இருக்கு. ஆமாமா. முதல்ல நம்ம என்ன பண்ண, அடிக்கடி 3வது மனிதனை அப்படியே அதிகப்படுத்தி எந்த நேரம் பார்த்தாலும் 3வது மனிதன் செயல்பட ஆரம்பிச்சிடும். மகிழ்ச்சி மாற மகிழ்ச்சியா என்ன பண்ணாங்க, வளர்ந்து எப்பவுமே 3வது மனிதனாவே செயல்படுறாங்க. நம்ம அப்பப்ப 3வது மனிதன் இருக்கிறோம். நான் அப்பப்ப மகாத்மாவா இருக்கிறோம், இயேசுபிரானா இருக்கிறோம், நபிகள் நாயகமா இருக்கிறோம், வள்ளலா இருக்கிறோம், எல்லாம் இருக்கிறோம், அப்பப்ப இருக்கிறோம். இதை போய் அதிகப்படுத்தணுங்கிறத நோக்கம். சந்தோஷம். நம்ம மண்டலத்துல உங்களுடைய தலைமையில காந்த தத்துவ பாடல்களை ஆராய்ச்சி செய்ய சொல்லிட்டீங்க. ஆசிரியர்களுடைய தன்னிலை மேம்பாட்டு பேச்சு ஏற்கனவே ஆராய்ச்சி பண்ணிட்டாங்க. நீங்க அத பண்ணுனாவே எல்லாம் சரியாயிரியா, இத்தனை கேள்வி வராது. அப்புறம் கடைசி 12வது கவியில இந்த துண்டு இல்லையா, சீரிய தொண்டாற்றுவோங்கிறது நம்ம முக்கியம். நல்லது.
தொண்டாற்றி இன்பம் காண்போம், தொண்டாற்றி வெற்றி பெறுவோம். தொண்டாற்றி வெற்றி காண்போம். இது எங்க உதயகுமார் ஐயா, எங்க டிஓ ஐயா, இனிமே தொண்டாற்றி வெற்றி காணும் சொல்லுங்கன்றாரு. அது நல்லாதான் இருக்குது. வெற்றி வந்தாவே அன்பு வரும், ஒற்றுமை வரும், உயர்வு அன்பு வரும், எல்லாம் வந்துடும். ஆமாங்க ஆமாங்க. நன்றி, ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா. வாழ்க வளமுடன். சரியா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நிறைய போலாம். வாழ்க வளமுடன். நன்றி, வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, நன்றி. ராஜகோபால் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. கேட்கலாமா? கேக்குதையா? நீங்க ஐயா கிட்ட கேட்கலாம். ராஜகோபால் ஐயா, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்க வளமுடன். வணக்கம் ஐயா. ஐயா, எனக்கு நிறைய விஷயங்களை உங்களை தனிப்பட்ட முறையில் நான் பேசணும்ட்டு நான் எதிர்பார்க்கிறேன் ஐயா. சில விஷயங்கள் அடிப்பிலிருந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா யோகா பத்தி ரொம்ப நாளா நான் போன் நம்பர் வாங்கிங்க, பேசலாம், தாராளமா பேசலாம். சரிங்க, கொஞ்சம் சொல்றீங்களா ஐயா? 98 போடுறேன் ஐயா. ஆமா, ஷேர் பாக்ஸ்ல போட்டுருவாங்க, எடுத்துங்க. சரிங்க ஐயா. நன்றி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வாழ்வுகளுடன் நிறைவு போலாம். நன்றிங்க ஐயா. ஒரே 2 நண்பர்கள் இருக்காங்க ஐயா, பாத்துடலாமா? பாத்துடலாமா? சரிங்க ஐயா. சாந்தி ஜோசப் அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சிவசக்தி அம்மா, ஸ்ரீலங்கா, வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்மா, வாழ்க வளமுடன். புண்ணிய பூமி, வாழ்த்துக்கள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா கிட்ட பேசுங்கம்மா. ஐயா சொல்லுங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க. கேக்குது சொல்லுங்க ஐயா. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க நீங்க பேசுறது. உண்மையிலேயே மனசுக்கு அப்படி ஒரு சந்தோஷமா இருக்குங்க. ஒரு என்ன சொல்றது, மகிழ்ச்சி நோக்கமே மகிழ்ந்து வாழ்வது, பிற மகிழ்வித்து வாழ்வதுதான் நோக்கமே. அது நிறைவேறுதுங்கும் போது இந்த எடுத்த மனித பிறப்பு மாதிரி இன்னும் வேற என்ன வேண்டும், மகிழ்ச்சி கொடுத்த பெரும் பாக்கியத்தை நாம் பயணித்துக் கொண்டிருக்கோம்னு தெரியுது. இந்த பயண வெற்றி சரியான சந்தோஷங்க ஐயா. ஒரு விஷயம் என்னன்னு ஐயா, இப்ப நாங்க தவம் செய்துட்டு வரோம் தானே ஐயா. ஒருத்தர் நம்மள காயப்படுத்தினா ஒரு கவலை தானே வரும். மனவள கலைக்கு போறதுக்கு ஒரு கவலை ஒண்ணு வரும். ஏதாவது சொல்லிட்டா மனசு கஷ்டமா இருக்கும். ஆனா இப்ப ஏதாவது காயப்படுத்தினா இல்ல இவங்களுக்கு முன்னுக்கு நாங்க நல்லா இருக்கணும், நாங்க சந்தோஷமா இருக்கணும், இன்னும் எங்களை வளப்படுத்தி கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் தான் வருதுங்க ஐயா. இல்ல, அதுதான் நோக்கம். வாழ்வின் நோக்கமே அதாம்மா. வாழ்க்கையில பிரச்சனையோ தாழ்வோ உயர்வோ எல்லாம் தான் இருக்காது. அதை எடுத்துக்கிற சக்தி நம்ம, அது நம்மள சொல்றதுக்கு யாருக்கு என்ன வேணா உரிமை இருக்குது. எடுத்துக்கிறதுக்கு நம்ம உரிமை எடுத்துக்கணும், அவ்வளவுதான். அருமையா சொன்னீங்க. அவங்க எடுத்துக்கிறதுக்கு உரிமை நமக்கு இருக்குது. அதனால இது உங்க தவத்து கிடைச்ச வெற்றி. தொடர்ந்து பண்ணுங்க. சந்தோஷம் ஐயா, சந்தோஷம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஐயா. சின்ன சந்தேகம் ஐயா. சொல்லுங்கம்மா ஐயா. சின்ன சந்தேகங்கிறத விடங்க ஐயா, என்னன்னு கேட்டீங்க, சில நேரங்கள்லயே ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் ஒண்ணு வருங்க ஐயா. ஏனே தெரியாது, மைண்ட் நல்ல அமைதியா இருக்கும். அந்த டைமுங்க ஐயா நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு விஷயங்கள் வருங்க ஐயா. மனசுல நல்ல அப்படி ஒரு சந்தோஷமா இருக்குங்க ஐயா. அந்த மாதிரி உணர்வுகள் வர காரணம் என்ன ஐயா? அது காரணம் என்ன? ஏகாந்தம் தான். ஏகாந்தம் இல்லையா? வெளி விருப்பு இல்லாம இருக்குது. மனநே அந்த நிலைக்கு போனதுனால உங்களுக்கு எந்த விருப்பம் இல்லாம அப்படியே, அதாவது ஒரு பட்டை மேல போய் அப்படியே பதக்கு பாருங்க. நீச்சல் கத்துக்கிட்டே நீச்சல மதக்குறீங்கல்ல, நீல மூழ்கிடுவோம். கை கால் அடைச்சதாதான் நீந்த முடியும். ஆனா சிலரு தண்ணில அப்படியே படுத்திருப்பாங்க, பாத்துறீங்களா? அது மாதிரி நீங்க அது பாருங்க, மணல்ல அப்படியே தாவி குதிச்சு ஆடி இப்போ அதுல மிதக்கிற அளவுக்கு வந்திருக்கீங்க. அதான் உண்மை. உண்மையிலே மகரிஷி அவரோட இடத்துக்கு போன பிறகே நாங்க ஒரு பெரிய ஒரு பாக்கியம் பெற்றுக்கோங்க ஐயா. எல்லாராலையும் முடியும். நான் அடிக்கடி இதுதான் எல்லாரும் கொண்டு வரணும். நம்ம நோக்கம் என்னன்னா, உலகில் உள்ள பொறுப்புடைய எல்லாரும் உயிர் உணரணும். நீங்க சொன்னீங்களே, அது அப்படியே அந்த ஆனந்தம் அதை எல்லாரும் அனுபவிக்க வைக்கணும். அது பேரின்பம், மாறாத இன்பம். அதனால அது இழப்பு ஏற்படுத்தாது, துன்பம் தராது, அடிமைப்படுத்தாது. அதுதான் பேரின்பம். அது உங்களுக்கு கிடைக்குது, அதை அதிகப்படுத்துங்க.
சந்தோஷம் ஐயா. வாழ்க வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. நிறைவான நண்பராக சாந்தி அம்மா, நீங்க ஐயாவோட பேசலாம். அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கேங்க ஐயா. கிராம சேவை திட்டத்துல அந்த அம்மா சொன்னதை எல்லா மக்களும் ரீச் ஆகி பாத்துட்டாங்க ஐயா. நிறைய பேர் பாத்துட்டாங்க ஐயா. நீயும் தெய்வம் நானும் தெய்வம். ஆமாம்மா, அப்படியே கேட்டா எனக்கு அப்படியே பூரிச்சு போயிட்டேன். அப்புறம் ஒரு அம்மா இன்னொன்னு பேசிருப்பாங்க பாருங்க, ஒரு கிராமத்துல அப்பா அந்த பல்லு கூட உங்களுக்கு கம்மியா இருக்கும். அப்பா நான் வந்து கோவம் எடுத்து அடிச்சிருவோம்பா இந்த வயசுலயும். என்னடா பயன்பாட்ட கூட என்ன போடா சாமி, வா சாமி, போயிட்டு வா சாமி, வாழ் வள முடியாம. இந்த மனவளக்கலை வந்து மழை வாழ்த்து பண்ண எங்க ஊர்ல மழை தண்ணி பஞ்சமே இல்ல. அதெல்லாம் கேட்கும்போது அதாவது அதை விட ஒரு வெற்றி நமக்கு கிடையாது. ஆமையா, செமையா, அது சூப்பரா இருந்துச்சுங்கய்யா. எல்லாருமே ரீச் ஆயிடுச்சு, நிறைய பேர் தெரிஞ்சிச்சுங்கய்யா. ரொம்ப மகிழ்ச்சி. அது மாதிரி இங்க ஒரு அனுபவம், அது மறுபடியும் பல சொன்னாரு. அதாவது குழந்தைனாருக்கு இவங்களுக்கு தொடர்பே இல்ல. அதாவது சண்டை சட்டுவாய் பிரிஞ்சு போயிட்டாங்க. இது பாடணும்னு நினைச்சுக்க, கூட பிறந்து ஒரு குழந்தைனாரு அவரும் இல்லாம நான் எப்படி என்னத்தை வாழ்ந்துட போறோம் அப்படின்னு வாழ்த்திட்டே இருந்தாங்களாம். ஒரு விசேஷத்துக்கு வந்திருக்காங்க ஊருக்கு, போய் கூப்பிட்டுருக்காங்க, வாங்க தம்பி வீட்டுக்கு. இல்ல நீ ஊருக்கு போற, இல்லப்பா நான் உன்னை என் தம்பி மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறேன், நீ வரணும்னு. உடனே அந்த வீட்டுக்கு வந்துட்டாரு அவரு. அது நினைக்கும் போது பல வருஷம் உறவில்லாத குழந்தைனாரு தம்பி கூட அண்ணன் சேர்ந்துக்கலாம். இந்த மனவளக்கலை இந்த பயிற்சி எடுத்ததுனால தன்னுடைய சொந்த குழந்தைனார வர சொல்லி வீட்டு கூட்டு வந்து, நான் உன்னை என் தம்பி மாதிரிதான் மதிச்சுட்டு இருக்கிறேன், தயவு செய்து வரப்போவேங்க. இதெல்லாம் கேட்கும் போது வேதாத்திரி எவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்யுது. ஆமாங்க, எங்கெங்கயோ ரீச் ஆயிடுச்சு. ஒண்ணும் இல்லம்மா, எல்லாரும் மனதுக்குள்ளேயும் அன்பு கண்டிதான் இருக்குது. இந்த சூரிய மேகம் மறைக்கிற மாதிரி கொஞ்சம் மறைச்சிக்கிட்டு இருக்கு, அவ்வளவுதான். பெரிய கஷ்டம் இல்ல, அதை மறைச்சு எடுத்துடலாம். பிரிச்சு பிரிச்சு சொல்றீங்கய்யா, அதுவும் நல்லா இருக்குய்யா. எல்லா பாட்டுமே இப்ப ஞாபகமா இருக்கு எங்களுக்கு. ஆமா, நீங்க கவிதையை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கப்பா, எதை வேணாலும் சொல்லலாம் சிறப்பா, உடனே உங்களுக்கு விடை கிடைச்சிரும். கவிதை மட்டும் தயவு செய்து மனப்பாடம் பண்ணி மெய்ன்றத கரெக்டா சொல்றீங்கய்யா. அது நல்லா எங்க கேட்டாலும் நாங்க சொல்லுவோம், அந்த அளவுக்கு. இது 35 வருஷத்துக்கு முன்னாடி கேஜிசாமி அகத்தாய் நடத்துவாரு. நாங்களாம் ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி போட்டு பாடுவோம். இருப்பா தம்பி, இருப்பா இருப்பா இருப்பா, ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி. அன்னைக்கு 35 நிமிஷம் கேட்டதாம சொல்றேன். எனக்கு இது வந்து இந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர் கேஜிசாமி பேராசிரியர். ஆமாங்கய்யா ஆமாங்கய்யா ஆமாங்கய்யா. நன்றி நன்றி. ரீச் ஆயிக்கிறீங்கய்யா, நல்லா இருக்குங்கய்யா. வாழ்க வளமுடன் ஐயா. நீங்க நல்லா இருக்கணும் ஐயா, நீண்ட காலமாக. வாழ்த்துக்கு நன்றி. எல்லோரையும் வாழ்த்தி வாழ்வோம், வாழ்த்து வாழ்வோம். சரி, வாழ்க வளமுடன் ஐயா. நிறைய போலாம். இந்த நல்ல நாள்ல உண்மையிலேயே பெருமையா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. ஆசான் நம்மளையெல்லாம் எங்க கொண்டாந்து ஏகலைவனா வச்சிருக்கிறாங்க, ஏகலைவனா ஒத்த கருத்துடையவர்களாக இருக்காங்க. அனைவருக்கும் நன்றி கால்தாக தெரிவித்து, இது தொடர்புக்கு அற்புதமான உதவி செய்யக்கூடிய இயக்குனர் மக்கள், ஒருங்கிணைப்பாளர்கள் தம்பிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நேத்தே போன் பண்ணி, ஐயா நாளைக்கு நேரில் வரீங்களா டிரைவர்னு கேட்டாங்க. அம்மா காலையிலேயே எனக்கு கூப்பிட்டு, அம்மா நீங்க என்னங்கய்யா 19:10 வந்துருக்குன்னு எனக்கு கிடைக்கிற ஆபீஸுக்கு போன் பண்ணி அதை கேட்டு மிகப்பெரிய சந்திராமா ரொம்ப அற்புதம். முழு அதாவது இவங்க எல்லாம் நமக்கு ஒரு மாடல். அதனால சந்திராமா உள்ளிட்ட ஒரு நிர்வாகத்திற்கும், அதே மாதிரி பேராசிரியர் வீரப்பன் உள்ளிட்ட சௌமுத்திரன் உள்ளிட்ட பேராசிரியர்களுக்கும் வாழ்த்திட்டே இருப்போம். தொண்டு மேலும் சிறக்கட்டும். வாழ்த்துக்கள், அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி ஐயா. வாழ்வளமுடன்.